ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு செம்மையான சைனீஸ் மூவி தான் பார்க்க போறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மூவியோட ஸ்டார்ட்டிங்லயே நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல வேலைக்காரியா வேலைக்கு சேர்ந்திருக்கா. அது எந்த மாதிரியான இடம்னா, சந்திரமுகி படத்துல வர மாதிரி கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கே அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே உள்ள போறா. இந்த மாதிரி பெரிய இடத்துல வேலைக்கு வந்தா மில்லியன் கணக்குல பணம் கிடைக்குமேன்னு 40 வயசு அப்படின்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கா. அவளோட வயசு 23. 3 வாட்டி டிவோர்ஸ் ஆயிருக்கு. நான் ஒரு ஆன்டி அப்படின்னு போய் சொல்லிட்டு இந்த வேலையில ஜாயின் பண்ணியிருக்கா. அது எப்படி பாஸுக்கு போய் சொல்லி வேலைக்கு சேர்ந்தா தெரியாதா அப்படின்னா, அந்த பாஸுக்கு கண்ணு தெரியாது. இப்போ கரண்ட்ல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. என்னன்னா, நம்ம ஹீரோயின் இந்த வொர்க்குக்கு அப்ளை பண்ணதுனால, அவள ஒரு வண்டியில கொண்டு வந்து நடு ரோட்ல கண்ண கட்டி இறக்கிட்டு போயிட்டாங்க. அவளுக்கு அந்த வீட்ட பார்க்கும்போதே, "என்னடா இது வீடா? இல்ல பேய் பங்களாவா? பூத் பங்களாவா?" அப்படின்னு சந்திரமுகி படத்துல வடிவேல் பயப்படுற மாரியே பயந்துகிட்டே போறா. "இவ்ளோ பெரிய இடத்துலயா நம்ம கேர்டேக்கரா ஒர்க் பண்ண போறோம்?" அப்படின்ற மாதிரி அவ ஷாக் ஆயிட்டே உள்ள போறா. அப்ப நம்ம ஹீரோயின் உள்ள நுழையும்போதே என்ட்ரன்ஸ்ல ஒரு ஸ்டாச்சுவ பார்த்து பயந்து கீழ தடுக்கி விழுந்துடுறா. "உள்ள வா" அப்படின்னு குரல் சவுண்ட் கேட்டதுமே, அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு அவளும் உள்ள போறா. பார்த்தா பாஸ் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. பாஸ பார்த்த உடனே, "பாஸ், நான் தான் உங்களோட கேர்டேக்கர். நான் வந்துட்டேன்" அப்படின்னு கத்திக்கிட்டு பாஸ் பக்கத்துல போறா. உண்மையாவே இவருக்கு கண்ணு தெரியாதா? இல்ல சும்மா சொல்றாங்களான்னு ஹீரோக்கு முன்னாடி போய் கைய ஆட்டி ஆட்டி பார்க்கறா. அங்க உண்மையாவே நம்ம ஹீரோவுக்கு கண்ணு தெரியல அப்படின்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கண்ணு தெரியலனாலும் ஹீரோயின் வந்திருக்கத அவர் உணர்ந்து, "நீங்க தான் புதுசா ஒர்க் பண்ண வந்திருக்கீங்களா?" அப்படின்னு கேட்கிறாரு. உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோவோட குரல்ல கேட்கும்போது, "ஆமா, எனக்கு 40 வயசு ஆகுது. 3 வாட்டி எனக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கு. குழந்தைங்க இருக்காங்க. என் மூஞ்சி ரொம்ப பெருசா அசிங்கமா இருக்கும். நான் சின்ன பொண்ணுலாம் கிடையாது. நான் வந்து ரொம்ப குண்டா இருப்பேன்" அப்படின்னு பொய் சொல்லிட்டே இருக்கா. இந்த வேலையில ஜாயின் பண்றதுக்காக. ஹீரோவும் "பரவால்ல, பரவால்ல. இருக்கட்டும். அதெல்லாம் நான் இப்ப கேட்க விரும்பல. ஆனா ஏன் உங்க வாய்ஸ் வந்து 20 வயசு பொண்ணு மாதிரி இருக்கு? வயசானவங்க குரல் மாதிரி இல்லையே?" அப்படின்னு கேட்கும்போது, அவ திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே இன்னும் பொய் சொல்றா. "நான் இதுக்கு முன்னாடி வந்து கால் சென்டர்ல கஸ்டமர் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். வாய்ஸ் குடுக்குற மாதிரி இந்த மாதிரி ஒர்க் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதனால வாய்ஸ் இப்படியே தொடர்ந்து எனக்கு வர ஆரம்பிச்சுருச்சு." சாஃப்ட்டா சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறா. அப்போதான் அதே வீட்ல வேலை பார்க்குற 2 பேர அவ மீட் பண்றா. அவங்க கூடவே இன்னொருத்தர் இருப்பாரு. நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட். அவங்க 2 பேருமே நம்ம ஹீரோயின் வேலைக்கு ஜாயின் பண்ணத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுல இருக்கிற ஒருத்தர் தான் நம்மளோட ஹீரோயின இந்த வேலைக்கு ரெஃபர் பண்ணியிருக்காரு. வேலைக்கு ஹவுஸ் கீப்பர் வேணும் அப்படின்ற மாரி இவரு தான் கேட்டிருப்பாரு. ஆனா இந்த ஹீரோயினுக்கு வயசு ரொம்ப கம்மியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது கூட இருக்கவரு, "பரவால்ல இருக்கட்டும். இது இப்போதைக்கு நம்ம பாஸ்க்கு தெரிய வேணாம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஏன்னா அந்த மாதிரி ஏஜ் பெர்சன் இன்னும் இப்போதைக்கு கிடைக்கல. இவங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் உங்கள கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு தலையில இடி இறங்குன மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஹவுஸ் கீப்பரும், "கொஞ்சம் பார்த்து ஒர்க் பண்ணுங்க. பாஸ் ரொம்ப கோவக்காரரு. புரியுதா? அவர்கிட்ட பார்த்து நடந்துக்கோங்க" அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு, ஹவுஸ் கீப்பர் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் புரிஞ்சுகிட்டு, நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, அடுத்த ஒர்க் எதுனா கேட்க போலாமா அப்படிங்கிற மாதிரி போய் நிக்கிறா, யோசிக்கிறா. அப்போ அவளுக்கு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக். அவ பழச நெனச்சு பார்க்கிறா. என்னன்னா, நம்ம ஹீரோயினுக்கு பாஸ்ட்ல ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். அவன் நம்ம ஹீரோயினுக்கு துரோகம் பண்ணி ஏமாத்தியிருப்பான். அது மட்டும் இல்லாம, ஹீரோயினோட ஏடிஎம் கார்டையே யூஸ் பண்ணிட்டு, வேற ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு, ஊர் சுத்திட்டு இருப்பான். அந்த பொண்ணுக்கு டைமண்ட் ரிங் வாங்கி குடுத்திருப்பான். நல்லா கவனிச்சு பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் வந்து, "நீ எதனா பண்ணிட்டு போ. எனக்கு நீ தேவையில்ல. என் காச திருப்பி குட்றா" அப்படின்னு கேட்கிறா. "என் காச வச்சு தான் அவளுக்கு நீ மோதிரம் வாங்கி குடுப்பியா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுப்பேன்" அப்படின்னு சொல்லும்போது, அவன் பயங்கரமா கெஞ்சுறான். "போலீஸ் கிட்டலாம் போகாத. ப்ளீஸ். நான் கொஞ்சம் கொஞ்சமா உன் கடன திருப்பி குடுத்துடுறேன். உன்கிட்ட வாங்குன காச உன்கிட்ட திருப்பி குடுத்துடுறேன்" அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி கேட்கிறான். நம்ம ஹீரோயின், "ச்சீ! உன்கிட்டலாம் பேசுறதே வேஸ்ட்டு" அப்படின்னு சொல்லிட்டு, "என் மூஞ்சில முழிக்காத" அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திட்டு, நம்ம ஹீரோயின் அவன பார்த்து திட்டி விட்டுட்டு அங்கருந்து கிளம்பிடுறாங்க. அந்த பிரேக்கப்க்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு நெறைய காசு பணம் சம்பாரிக்கணும், நெறைய காசு சேர்க்கணும்னு யோசிக்கிறா. ஏன்னா, அவன்கிட்ட ஏமாந்து நெறைய காசெல்லாம் இழந்திருக்கனால, அந்த டைம்ல தான் இவளுக்கு இந்த கேர்டேக்கர் வேலை கிடைக்குது. அப்போ தான் ஹீரோயின் இந்த இடத்துல வேலையில வந்து ஜாயின் பண்ணி, இப்ப இந்த இடத்துல இருக்கா. இப்போ ஹீரோயின் அதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ ஒரு பக்கம், "நான் குளிக்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினா, "என்ன நீங்க குளிக்கணுமா?" அப்படின்னு கேட்கிறா. ஏன்னா, நம்ம ஹீரோவுக்கு கண்ணு தெரியாது. அவரு வந்து, "இவங்க ஏஜ் பெர்சன் தானே, நல்லா பார்த்துப்பாங்க" அப்படின்னு நெனச்சு அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு தானே தெரியும், இவங்க சின்ன பொண்ணு அப்படின்னு. நம்ம ஹீரோயின் தயங்கிக்கிட்டே ஹீரோ பக்கத்துல போய் அவரோட ஷர்ட்ட ரிமூவ் பண்றா. "ஐயய்யோ! என்ன இவரு உடம்பு பார்க்கறதுக்கு இவ்ளோ ஹாட்டா இருக்கு" அப்படின்னு அவ அப்படியே சைட் அடிக்கிறா. இவ அப்படியே ஷாக் ஆயி இருக்கும்போது, நம்ம ஹீரோ இன்னொரு பக்கம், "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஃபேண்ட்ட கழட்டணும்" அப்படின்னு கூப்பிடுறாரு. ஹீரோயினும், "என்ன? கழட்டாதீங்க. இருங்க, இருங்க ஒரு நிமிஷம். தண்ணி சூடு எப்படி இருக்குன்னு நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து இத பார்க்கக்கூடாது, அவர் பேண்ட்ட கழட்டுறத பார்க்கக்கூடாதுன்னு அவ வந்து கண்ண மூடிக்கிறா. சுடு தண்ணீல கை வச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்பவே ஹீரோ வந்துட்டு சடனா பேண்ட்ட கழட்டிடுறாரு. ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது, ஹீரோ அதுக்குள்ளேயே "நானே கழட்டிடுறேன்" அப்படின்னு கழட்டினத பார்த்ததும் அவ ஷாக் ஆயி அப்படியே முழிக்கிறா. ஆனா ஹீரோ உள்ளுக்குள்ள வந்து ட்ரவுசர் போட்டிருப்பாரு போல. அவரே அந்த பாத் டப்ல போயிட்டு படுத்துக்கிறாரு. நம்ம ஹீரோவ பார்த்து ஷாக்லயே நிக்கிற நம்ம ஹீரோயின் அப்படியே நிக்கிறா.
நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன். நீங்க போங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாரி கூச்சமா இருக்கு. ஐய்யயோ! என்ன இவரு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு? நான் வேற ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கனே! இவருக்கு எதுனா தெரிய வந்தா என்ன பண்றது? தெரிய வந்தா வேலைய விட்டு தூக்கிடுவாரோ! அப்படின்னு பயந்துட்டு இருக்கா. இல்ல, இல்ல. என் மைண்ட் பொறுத்தவரைக்கும் நான் 3 வாட்டி டிவோர்ஸ் ஆன 40 வயசு ஆன்டி அப்படின்ற மாதிரி அவளே நெனச்சுக்கிட்டு அவள சமாதானம் பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட் டின்னர்ல தான் காமிக்கிறாங்க. அவரோட ஃபேமிலில இருந்த எல்லாரும் வராங்க. ஹீரோவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது, அப்ப நம்மளோட ஹவுஸ் கீப்பரும் வராரு. நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ ஃபேமிலி பத்தி ஹவுஸ் கீப்பர் சொல்றாரு. அது ரொம்ப பெரிய ஃபேமிலியா இருக்கு. நம்ம ஹீரோயினும், "ஓ! உங்க ஃபேமிலில இத்தன பேர் இருக்காங்களா?" அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோக்கு வந்து யாரையும் இப்போதைக்கு சரியா பிடிக்காது அவங்க ஃபேமிலில. அவருக்கு எப்போ கண்ணு தெரியாம போச்சோ, அப்போல இருந்தே எல்லாருமே அவர வெறுக்கிற மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல டின்னர்ல ஹீரோவோட தம்பி, தங்கச்சி அப்படின்னு அவங்களோட ஃபேமிலி மெம்பர் எல்லாருமே இருக்காங்க. நம்ம ஹீரோவையும் கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க, நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயின் தான் ஹீரோ பக்கத்துல இருந்து என்னென்ன ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம பக்கத்திலேயே இருந்து ஹீரோக்கு ஊட்டி விட ஸ்டார்ட் பண்றா. அந்த டைம்ல ஹீரோவோட தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கம்பெனி விஷயமா கொஞ்சம் பேச போகிற நேரத்துல, அப்போ நம்ம ஹீரோக்கு உடனே ஒரு ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வருது. அது என்னன்னா, முன்னாடி ஹீரோக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த டைம்ல தான் அவருக்கு கண்ணு தெரியாமலும் போயிருக்கும். அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா அவங்க ஃபேமிலி மெம்பர்ல இருக்கிற யாரோ நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க மூலியமா தான் நமக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு ஹீரோக்கு ஒரு சந்தேகம் மனசுல இருக்கு. அத பத்தி அவர் யோசிச்சு பார்க்குறாரு. நம்ம ஃபேமிலில உள்ளவங்க இல்லன்னா, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க யாரா இருக்கும் அப்படின்ற மாரி ஹீரோ யோசிக்கிறாரு. அதனாலேயே ஹீரோ சரியா யார்கிட்டயும் பேச மாட்றாரு. அந்த கம்பெனி விஷயத்துல அதுக்கப்புறமா பேசிக்கலாம். முதல்ல சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோவோட தம்பியும், தங்கச்சியும் ஒருத்தர் ஒருத்தர் முகத்த பார்த்துட்டு ஆப்போசிட்ல இருந்து டெக்ஸ்ட் பண்ணி ஃபோன்லயே பேசிக்கிறாங்க முகத்த பார்த்து. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஹீரோவுக்கு பக்கத்திலேயே அந்த பொண்ணு எங்க ஹவுஸ் கீப்பர் இருக்காங்களே, அவங்க ஊட்டி வேற விடுறாங்க. அவங்க இளமையான பொண்ணு அப்படின்றது நம்ம ஹீரோக்கு தான் தெரியாது. ஆனா பார்த்துட்டு இருக்க மத்த எல்லாருக்குமே தெரியும். அத பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு பக்கம் இப்போதைக்கு ஆஃபீஸ் விஷயத்த எல்லாம் பேச வேணாம். நான் சாப்பிட்டுட்டேன். நீங்க எல்லாரும் கிளம்புங்க. எனக்கு இப்போதைக்கு பேச விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, தம்பி தங்கச்சி கிட்ட எல்லாம் சொல்லிட்டு அவரு வந்து அனுப்பி விடுறாரு. நம்ம ஹீரோயின பார்த்து, நம்ம ஹீரோ என்ன கொஞ்சம் மேல கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. அவரு சொல்ற நேம் அவங்களோடதுன்றதே அவங்க மறந்துட்டு, "யாரு? யாரு? லிங் யாரு? பாஸ் கூப்பிடுறாரு. வாங்க, வாங்க. யார் அது?" அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஹீரோயினுக்கே கொஞ்ச நேரம் கன்ஃப்யூஸ் ஆயிடுது. வேற யாரையோ கூப்பிடுற மாதிரி அவ வேற யாரையோ தேடிட்டு இருக்கா. ஆப்போசிட்ல இருக்க ஹவுஸ் கீப்பர், "ஏம்மா உன் பேர தானம்மா கூப்பிடுறாரு" அப்படின்னு சொல்ல, அப்போதான் அவளுக்கு புரியுது. உடனே அவளும், "பாஸ் என்னையா கூப்பிட்டீங்க?" நானா? "சரி, சரி வாங்க நான் உங்கள கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு அவ வந்து கூட்டிட்டு போறா. ஹீரோவ கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோக்கு வந்து ஹீரோயினோட நேம் கன்ஃப்யூஸா இருக்கு. அங்க இருக்கவங்க எல்லாரும் நம்ம ஹீரோ போறத பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா, ஹீரோ வந்து "நான் அப்பப்ப கூப்பிடுவேன். கொஞ்சம் பார்த்து நீங்க என்கிட்ட கூப்பிடும்போது வந்துரணும் சரியா?" அப்படின்னு வந்து ஹீரோயினுக்கு சொல்றாங்க. ஹீரோயினும் உடனே, "ஓகே பாஸ். நான் வந்து நீங்க எப்போ கூப்பிட்டாலும் வரேன். நான் ரூம்க்கு வெளியவே பெட் போட்டு படுத்திருக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. ஹவுஸ் கீப்பர் எவ்வளவோ சொல்லி பார்ப்பாரு. ஆனா ஹீரோயின் வந்து, "பாஸ் எப்ப வேணாலும் கூப்பிடுவாரு. இப்பதான் சொன்னாரு. நான் இங்க தான் படுப்பேன்" அப்படின்ட்டு அவங்க அங்கேயே பெட்ட போட்டு படுத்துடுறாங்க. பெட்ல படுத்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின், இந்த வேலைய நம்ம 1 வருஷம் செஞ்சு முடிக்கப்போ நம்ம கையில எவ்ளோ காசு இருக்கும் அப்படின்னு நெனச்சுட்டு, அந்த மில்லியன் அந்த அமௌண்ட்டயே நெனச்சு பார்த்துட்டு சிரிச்சுட்டு பெட்லயே குலுங்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு அந்த சவுண்ட் பயங்கரமா கேக்குது. "என்னடா அவ இப்படி சிரிக்கிறா?" அப்படின்ற மாதிரி அவரு தூக்கம் கெட்டு போய் திரும்பி திரும்பி படுக்குறாரு. ஹீரோ கையால காத அடைச்சுட்டு தூங்குறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்துக்கிறாரு. காலையில எழுந்து ஹீரோயின வந்து கூப்பிடுறாரு. ஆனா ஹீரோயின் வந்து எந்திரிக்கவே இல்ல. நம்ம ஹீரோவே எந்திரிச்சு நடந்து வெளிய வராரு. கதவுக்கு வெளிய தாண்டி தடவிட்டு அவருக்கு கண்ணு தெரியாது இல்லையா? நடந்து வராரு. லெஃப்ட் சைட்ல இவ வந்து பெட் போட்டு படுத்திருக்கிறா. அந்த பெட் இருக்குன்றது தெரியாம ஹீரோ வந்து கால் தடுக்கி கீழ அந்த பொண்ணு மேலேயே விழுந்துடுறாரு. அதாவது நம்ம ஹீரோயின் மேல. அவரு விழுந்ததும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு எழுந்துக்கிறா. ஹீரோ தடுக்கி விழுந்த வேகத்துல ஹீரோயின் உதட்டுலயே முத்தம் குடுத்துடுறாரு. ஹீரோயின் ஐயையோன்னு கத்திக்கிட்டே அந்த பெட்ல இருந்து ஹீரோவ கீழ தள்ளி விட்டுர்றா. கீழ விழுந்த நம்ம ஹீரோ உடனே "என்ன பண்ணிட்டு இருக்க? டைம் என்ன ஆகுது? நீ இன்னும் இங்க தூங்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்றாரு. "எத்தன டைம் உங்கள கூப்பிட்டேன். நீங்க வரவே இல்ல" அப்படின்னு ஹீரோ திட்டிட்டு இருக்கிறாரு. ஹீரோயின் உடனே எந்திரிச்சு, "பாஸ் சாரி பாஸ். இப்போ எல்லா வேலையும் முடிச்சிடுறேன். கிளம்பி வந்துடுறேன்" அப்படின்னு எல்லா வேலையும் சொல்லிட்டு பாஸ சமாளிச்சுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறா. அவ போகும்போது நம்ம ஹீரோ பின்னாடி திரும்பி, "ஐயோ! அவளுக்கு நான் முத்தம் குடுத்துட்டேனா?" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹவுஸ் கீப்பர் வந்து ஹீரோயின உட்கார வச்சுட்டு சாப்பிடுற டைம்ல ஹீரோவ பார்த்து, "உங்களுக்கு இவங்க ஓகேவா? வேலை செய்றதுக்கு புடிச்சிருக்கா? இவங்கள வேலைக்கு வச்சுக்கலாமா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அவ அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து "நான் கொஞ்சம் யோசிக்கணும்" அப்படின்னு சொல்றாரு. "எனக்கு இன்னும் இவங்களோட செட் ஆகல" அப்படின்ற மாதிரி அவரு சொல்ல வரும்போது, ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வருது. "பாஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப என்னால ஊட்டி விட முடியாது. நான் வந்து முட்டைய உரிக்கணும். உங்களுக்காக உரிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நேரா 2 அடி தள்ளி டேபிள்ல இருக்கு பவுலு. நீங்களே ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடுங்க" அப்படின்னு அவ சொல்றா. நீங்களே ட்ரை பண்ணி தான் பாருங்களேன்னு சொல்லும்போது, ஹீரோக்கு இவ இந்த மாதிரி சொல்றதும், பண்றதும் புடிச்சிருக்கு. ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட இருக்க குறைய பார்க்காம, அவரால பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களே சாப்பிடுங்கன்னு சொல்றது, ஹீரோக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு அவருக்கு வந்து புடிச்சிருக்கிறனால, இவங்கள ஒர்க்குக்கு இங்கேயே இருக்கட்டும். இவங்க இங்கேயே வேலை செய்யட்டும் அப்படின்னு ஓகே சொல்லிடுறாரு.
அப்ப ஹவுஸ் கீப்பரும் சரி ஓகே பாஸ். இவங்கள இங்கேயே ஒர்க் பண்ண சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுது. உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு பாட்டில் எடுத்துட்டு வர சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் போயிட்டு அங்கருந்து ஒரு ஆல்கஹால் பாட்டில கொண்டு வராங்க. ஹீரோயின் பேசிக்கிட்டே அந்த பாட்டில்ல இருந்து கிளாஸ்ல ஊத்தி குடுக்கும்போது, "இது என்ன ஆல்கஹால்?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆல்கஹால் பாஸ். இது வந்துட்டு நல்ல காஸ்ட்லியானது" அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது, "எனக்கு இந்த ஆல்கஹால் வேணாம். எனக்கு ஆல்கஹால் லெவல் கம்மியா இருக்க பாட்டில் தான் வேணும். அத போய் எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் போய் எடுத்துட்டு வராங்க. ஹீரோ குடிக்கும்போது சொல்றாரு, "இந்த மாதிரி நீங்களும் வந்து மீதி இருக்கிறத குடிச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் வந்து, "எப்படியும் இவரு ஃபுல்லா குடிக்க போறதில்ல. இந்த பாட்டில்ல இன்னும் கொஞ்சம் எப்படியும் மீதி இருக்கும்ல. நாமளும் இவரு குடிக்கும்போது கூடவே இன்னொரு கிளாஸ்ல ஊத்தி குடிக்கலான்னு" பேசிக்கிட்டே நம்ம ஹீரோயினும் அப்படியே குடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோக்கு என்ன தெரியவா போகுது இவங்க குடிக்கிறது. ஹீரோக்கு கண்ணு தெரியாதனால அவரால பார்க்க முடியாதுன்னு இவங்களும் சைடுல வந்து குடிச்சிட்டே இருக்காங்க. ஹீரோக்கு கம்மியா ஊத்திட்டு, ஹீரோயின் வந்து அதிகமா ஊத்தி ஊத்தி அந்த பாட்டில் ஃபுல்லாவே காலியாயிடுது. இவருக்கு என்ன தெரியவா போகுது நம்ம தான் ஃபுல்லா குடிச்சோம்ன்னு. அவர் ஹீரோக்கு ஊத்தி ஊத்தி குடுக்க அவரும் இன்னும் குடிச்சிட்டே இருக்கிறாரு. 2 பேரும் நைட்டு தூங்குறதுக்கு போயிடுறாங்க. மறுநாள் காலையில ஆகும்போது நம்ம ஹீரோயின் பக்கத்துல ஏதோ ஒரு கை மாதிரி இருக்கிறே, வாட்ச் எல்லாம் கட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி நெனச்சு, நம்ம ஹீரோ வந்து தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோவுக்கு ஒண்ணு புரியுது. என்ன இவங்களுக்கு ரொம்ப வயசானவங்கன்னு சொன்னாங்க. ஆனா இவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கே! இவங்க வந்து இளமையா இருக்க மாதிரி இருக்கேன்ட்டு தடவி பார்க்குறாங்க. 40 வயசு ஆன்டி அப்படின்னு இவங்க சொன்னாங்களே! ஆனா ஸ்கின் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கேன்னு ஹீரோ பார்க்கும்போது, நம்ம ஹீரோயின் தூக்கத்துலருந்து எழுந்து டப்புன்னு கீழ எழுந்துக்கிறாங்க. முழிச்சதும், "ஐய்யய்யோ! என் வேலையிலருந்து நானே வந்து ஆப்பு வச்சுப்போம் போல இருக்கே! பாஸ் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுருங்க." ஹீரோ உடனே, "நேத்து ராத்திரி நீ என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தீங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினா, "நீங்க தப்பா நெனைக்காதீங்க. என்னதான் இருந்தாலும் எனக்கு 40 வயசு ஆகுதுல்ல. உங்கள ஒரு பாடி பில்லோ, தலகாணி அப்படின்னு நெனச்சு தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பேன்." அப்படின்னு ஏதேதோ சொல்லி சமாளிச்சு அப்படியே விட்டுர்றா. அப்போ வெளிய இருந்து யாரோ ஒருத்தவங்க பேசிட்டு வராங்க. ஒரு பொண்ணு வர சவுண்ட் கேட்டதும், அப்போ நம்ம ஹீரோயினும், ஹீரோவும் ரெடியாகி உட்கார்ந்துக்கிறாங்க. வந்தா அந்த லேடி கிட்ட நம்மளோட ஹவுஸ் கீப்பரும் இந்த பொண்ண பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. "யார் இவ? இவள யாரு இந்த வேலைக்கு வச்சது? யாரு பார்த்து வச்ச பொண்ணு இவ?" அப்படின்னு. அந்த பொண்ண தான் வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து மேரேஜ் பண்றதுக்காக அவங்க வீட்ல பார்த்து வச்சிருக்காங்க போல. நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியாம போனதுனால, ஹீரோவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவ ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கா. அது நம்ம ஹீரோக்கே தெளிவா புரியுது. "சரி பரவால்ல. நீ ஏதோ பேச வேணாம் அப்படின்னு போயிடு" அப்படின்ற மாதிரி அவள வந்து அனுப்பி விட்டுர்றாரு. அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு கூட நம்ம ஹீரோக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. அத பார்க்குற நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரி லைட்டா ஃபீல் பண்றா. ஹீரோவ நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் டாக்டர் செக் பண்ண வராங்க ஹீரோவ. டாக்டர் செக் பண்ணிட்டு, "பரவால்ல. உங்ககிட்ட நல்ல இம்ப்ரூவ்மென்ட் தெரியுது. சீக்கிரமாவே உங்களுக்கு வந்து கண் பார்வை திரும்ப கிடைச்சிரும்" அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ அதுக்கப்புறமா ஆஃபீஸ் விஷயமா ஏதோ பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஹீரோக்கு முன்னாடி வைக்கிறாங்க. அந்த டைம்ல ஹீரோக்கு அட்வைஸ் பண்ற விதமா, அவ வந்து ஹீரோ கிட்ட சொல்றா. "இதுக்கு முன்னாடி வந்து உங்கள மாதிரி நெறைய பேருக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அவங்க ஒரு ஆப் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப் நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்" அப்படின்னு அவ வந்து சொல்றா. ஹீரோக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. பயங்கரமா கோவப்படுறாரு. "ஒழுங்கா இங்க இருந்து வெளிய போ. எனக்கே நீ அட்வைஸ் பண்றியான்ற" மாரி அவருக்கு கோவம் வருது. "என் முன்னாடி நிக்காத" அப்படின்னு கத்தி கோவப்பட்டு விட்டுர்றாரு. ஹீரோயின திட்டி விட்டதும் ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இவர் ஏன்டா நம்மள இப்படி திட்டுறாரு அப்படின்னு அவளே நெனச்சுக்கிட்டு வெளிய போயிட்டு கார்டன்ல இருக்க புல் எல்லாத்தையும் புடுங்கிட்டு இருக்கிறா. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா. அப்போ அந்த ஹவுஸ் கீப்பர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. "நீ எதுக்காக கோச்சிட்டு இங்க வந்து இந்த மாதிரி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். பாஸ் கிட்ட நீ அப்படி சொல்லியிருக்க கூடாது. ஏன்னா அவருக்கு வந்து கண்ணு தெரியாம போய் 2 மாசம் தான் ஆகுது. அவராலேயே அத ஏத்துக்க முடியல. அவரு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. நீ போயிட்டு இந்த சமயத்துல போயிட்டு இந்த ஆப் யூஸ் பண்ணுங்க, இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவரு மனசு கஷ்டப்பட்டு தான் இந்த மாதிரி உன்கிட்ட கோவப்பட்டுட்டாரு. அந்த 2 மாசம் இதுலயே வந்துட்டு அவருக்கு இப்படி நீ சொன்ன உடனே வந்துட்டு ஒரு மாதிரி அவருக்கு மனசெல்லாம் வலிச்சிருக்கும். நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சேன்னு. அந்த கோவத்துல தான் உன்ன வந்து திட்டிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாஸ பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறா. அவரு ரொம்ப ஃபீல் பண்ணி தான் அவரோட வீட்ட விட்டு கூட வெளிய வராம, எங்கேயும் வெளிய போகாம அந்த ரூம்குள்ளேயே இருக்காரு. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு, அவரோட ஸ்டடி ரூம்ல போயிட்டு அவர பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாரி பழைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் தேடி பார்க்குறா. அங்க அவ பார்த்த அவரோட பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த இடத்துல இருக்கு. நம்ம ஹீரோக்காக ஒரு புக் எடுக்க போயிருப்பா. அந்த பழைய ஃபோட்டோஸ் பார்த்த உடனே நம்ம ஹீரோ வந்து நெறைய அட்வென்ச்சரான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல வந்து பண்ணி பார்த்திருக்கிறாரு. அத பார்த்துட்டு இப்படி இருந்த மனுஷன் 2 மாசமா வீட்டுக்குள்ள கதவ சாத்திட்டு இருக்கிறது அவருக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அவருக்கு ஃபீல் பண்றது கூட கோவமா வெளிப்படுது அப்படின்றத வந்து ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. நம்ம ஹீரோ கேட்ட புக்க எடுத்துட்டு போயிட்டு ஹீரோ கையில குடுக்குறா. புக்க குடுத்ததுமே நம்ம ஹீரோ வந்து "நீ குடுத்துட்டல்ல வெளிய கிளம்பு" அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட "பாஸ் இன்னைக்கு வெதர் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க வெளிய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க என் கூட வரீங்களா?" அப்படின்னு சொன்னப்ப உடனே ஹீரோவோட அந்த தள்ளுற சேர தள்ளிக்கிட்டு வெளிய போக ஆரம்பிக்கிறா. "இதுக்காக நீங்க என்ன வேலைய விட்டு தூக்குனா கூட எனக்கு பரவால்ல. நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேன் பாஸ். நீங்க கொஞ்சம் வெளிய வந்து பாருங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு போக அந்த வீட்ல வேலை பார்க்குற மத்த எல்லாரும் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சேர தள்ளிக்கிட்டே வந்து
நிலா, ஸ்டார்ஸ் பத்திலாம் ஹீரோயின் வந்து சொல்லிட்டே இருக்கா. அவ சொல்ல சொல்ல ஹீரோவும் கேட்டுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ இன்னும் கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கு. உள்ள போகணும் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே உங்களுக்கு வேலையும் முக்கியம்ல, வேலையும் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறா. நான் என் கைய தரமாட்டேன். நீங்களே என்கிட்ட வாங்க. நான் உங்கள விட்டு 2 அடி தூரத்துல தான் தள்ளி இருக்கேன். எங்க கை குடுங்க. எனக்கு கை குடுங்க. நான் வந்து கை உங்ககிட்ட குடுக்க மாட்டேன். நீங்களே கை நீட்டுங்கன்னு சொல்லி, கரெக்ட்டா வந்துட்டு அவ சொல்ற மாதிரியே கேட்டு நம்ம ஹீரோவும் கரெக்ட்டா ஹீரோயின் கைய வந்துட்டு புடிக்கிறாரு. அங்கருந்து வீட்டுக்குள்ள 2 பேரும் போறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோ வொர்க் பண்ணிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஹீரோயினுக்கு போர் அடிக்கும் போல. அவ பாட்டுக்கு ஹீரோவ வரைஞ்சுகிட்டே இருக்கிறா. ஒரு பேப்பர்ல வந்து டிராயிங் பண்ணிட்டே இருக்கா ஹீரோவ பார்த்து. அவ வரைஞ்சுகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ என்னோட ஸ்டிக்க எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் ஸ்டிக் எங்க அப்படின்னு கேட்ட உடனே, அவ போய் ஸ்டிக் எடுத்துட்டு வந்து ஹீரோ கையில குடுத்துட்டு, இன்னொரு கை எடுத்து ஹீரோயின் அவளோட ஷோல்டர் மேல வச்சுட்டு, உங்களுக்கு நான் தான் இன்னைக்கு கைடு மாதிரி. நான் தான் உங்கள கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி, வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறா. ஹீரோவ வெளிய கூட்டிட்டு போறா. ஹீரோ வெளிய கால் வச்சதுமே சூரிய வெளிச்சம் அவர் மூஞ்சில படுது. பல நாட்களுக்கு பிறகு இந்த மாதிரி இயற்கையில வர்றது நம்ம ஹீரோக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. ஹீரோயின் அந்த கார்டன்ல இருக்க ஃப்ளவர் எல்லாம் ஹீரோக்கு வந்து ஃப்ளவர்ன்னு தொட்டு காமிக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த ஃப்ளவர்ஸ வந்து மோந்து பார்க்குறாங்க. ஏன்னா ரொம்ப ஒர்க் டென்ஷன்ல வந்து நம்ம ஹீரோ இருந்திருப்பாரு. இப்போ கண்ணு தெரியாம இருக்கும்போது, அந்த எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் மொத்தமா சேர்த்து அவர் வந்து ரொம்ப டிப்ரஷன்ல இருந்திருக்காரு. அந்த நீல நிற பூக்களோட வாசனைய பார்க்கும்போது, அவருக்கு ரொம்ப மென்மையா இருக்கு. ரொம்ப பிளசன்டபிளா ஃபீல் பண்றாரு. பல நாட்களுக்கு பிறகு இப்போ தான் இயற்கையில வந்து அவரு டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அவர் வச்ச பூ மேல, அந்த செடி மேல எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு மரத்துக்கடியில 2 பேரும் போய் பேசிட்டே உட்கார்றாங்க. அவ வந்து ஹீரோக்கு வந்து மரத்த, இந்த மாதிரி புல்லு, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து தொட்டு காமிச்சுட்டு, சிரிச்சு பேசிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோயின் பக்கமா இருக்கிற ஒரு பூ ஸ்மெல் அவருக்கு வந்து ரொம்ப புடிச்சிருக்கு. "காட்டு என்ன பூ அது?" அப்படின்னு ஹீரோயின் கைய புடிச்சு, சேர்ந்து இழுத்து கிட்ட போய் முகந்து பார்க்குறாரு. அப்படி இழுக்கும்போது 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸா ஃபேஸ் ஃபேஸ் ரொம்ப கிட்ட வந்து கிஸ் பண்ற மாதிரி வராங்க. அந்த பூ மேல வர வாசனைய விட, நம்ம ஹீரோவுக்கு கேர்டேக்கர் மேல, அதாவது நம்ம ஹீரோயின் மேல வர வாசனை ரொம்பவே புடிச்சிருக்கு. கரெக்ட்டா அவங்க கிஸ் பண்ற மாதிரி பேக் சைட்ல இருந்து பார்க்கும்போது தெரியுது. கரெக்ட்டா நம்மளோட ஹவுஸ் கீப்பர் அங்க வந்துட்டு, "ரெடி ஆயிடுச்சு பாஸ் போலாமா உள்ள?" அப்படின்ற மாரி சொல்லி கூட்டிட்டு போறாரு. நம்ம ஹீரோவ பக்கத்திலேயே வந்து கூட்டிட்டு போறதுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ உடனே அந்த டைம்ல ஹவுஸ் கீப்பர கூட்டிட்டு போக சொல்றாங்க. நம்ம ஹீரோயின பார்த்து, "நீங்க இதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு போறாரு. நம்ம ஹீரோயினா, "இவருக்கு திடீர்னு என்னதான் ஆச்சு? நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு கோவப்படுறாரு." அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நெனச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட போகும்போதெல்லாம் ஹீரோயின் வந்து டிஸ்டன்ஸ் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றாங்க. இப்போ கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, "பாஸ் உங்களோட மொபைல் கொஞ்சம் கிடைக்குமா? நான் ஒருத்தங்களுக்கு வந்து கால் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. ஃப்ரெண்ட் கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா வந்து எதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு நினைச்சுட்டு, யார்கிட்ட பேசணும் அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, ஹீரோயின் வந்து இப்பவும் ஒரு பொய் சொல்லிடலான்ட்டு, நான் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட தான் பேசணும். ஏன்னா என் குழந்தைங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. என் கையில ஃபோன் இல்ல பாஸ் அப்படிலாம் சொல்ல, "ஓ! உன்கிட்ட ஃபோன் இல்லையா? இந்தா என்னோட கார்டு. என்கிட்ட வேலை பார்க்குற என்னோட எம்ப்ளாயி இதெல்லாம் இல்லாம இருக்கக்கூடாது. எல்லாமே இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு, "நீ போய் ஒரு புது ஃபோன வாங்கிக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கார்ட குடுக்குறாரு. உடனே ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம். "பாஸ் ரொம்ப தேங்க் யூ பாஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவ பாட்டுக்கு ஜாலியா கிளம்புறா. ஃபோன் எல்லாம் வாங்குறதுக்கு போயிடுவா. அதுக்கப்புறம் அவ வொர்க் பண்ணிட்டு இருப்பா கார்டன்ல. அவ வந்து தண்ணிலாம் செடிங்களுக்கு ஊத்திட்டு இருக்கும்போது, அப்போ ஒரு குட்டி பையன் வருவான். அவன் வந்து வாட்டர் கன் வச்சு தண்ணி தெளிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வேணாம், வேணாம் அப்படின்னு சொல்லியும், நம்ம ஹீரோயின விளையாட்டுக்கு அந்த குட்டி பையன் வந்து தண்ணி ஊத்துறானேன்னு சொல்லிட்டு, இவளும் அந்த குட்டி பையன் மேல தண்ணி ஊத்தி விட்டுர்றா. அந்த குட்டி பையனோட அம்மா வந்து, "ஏய்! நீ ஒரு வேலைக்காரி, என்ன தைரியம் இருந்தா என் பையன இந்த மாதிரி நீ ட்ரீட் பண்ணுவ? உன்ன சும்மா விடமாட்டேன்" அப்படின்னு அவள இழுத்துட்டு போயிட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரூம்ல அடைச்சு கட்டி போட்டு வச்சுடுறாங்க. அந்த லேடி தான் நம்ம ஹீரோவோட அம்மா. அது மட்டும் இல்ல, அவங்களோட கூட ஒரு குட்டி பையன் இருந்தான்ல, அந்த பையன் தான் ஹீரோவுக்கு இருக்கிற சின்ன குட்டி தம்பி. அந்த குட்டி பையனும் தம்பி தான். ஏன்னா நம்ம ஹீரோவோட அம்மா 2வது கல்யாணம் பண்ணி, அவங்களுக்கு பிறந்தவங்க தான் அந்த குட்டி பையன். அதனால ஹீரோ கொஞ்சம் கோவமாவே இருப்பாரு அவங்க மேல. இவங்க வந்து நம்ம ஹீரோயின வேற புடிச்சிட்டு போயிட்டு ஒரு ரூம்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஹீரோக்கு இந்த விஷயம் தெரியல. நம்ம ஹீரோ இந்த ஃபேமிலி டின்னர்ல வந்து நம்ம ஹீரோயின் தானே எப்பவுமே ஃபுட் வந்து ஊட்டி விடுவாங்க. அவ எங்க போனா? அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, அவங்களோட அம்மா வந்து எதுவுமே பேசாம அமைதியா சைலன்ட்டா இருக்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லாமலே இருக்காங்க. ரூம்க்கு போனதுமே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. நம்ம ஹீரோயின் தான் ஃபோன் வாங்கியிருப்பாள்ல. ஃபோன் எடுக்க மாட்றாளே, ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வருது அப்படின்னு பார்த்துட்டு, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் வர்றது ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே ஹீரோவும் ரொம்பவே பயப்படுறாரு. அதனால எல்லாரையும் போய் தேடுங்க முதல்ல அப்படின்ட்டு வந்துட்டு ஆர்டர் போட்டு தேட சொல்றாரு. தம்பி, தங்கச்சி, அம்மா யாருமே பார்க்கல. எல்லாரும் எந்திரிச்சு போங்க. எல்லாரும் போயிட்டு தேடுங்க அப்படின்னு சொல்றாரு. அவள கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கையில ஸ்டிக் எடுத்துட்டு, அந்த ஹீரோயின் வந்து நடக்கிறதுக்கு சொல்லிக் குடுத்தாங்க இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அந்த குச்சிய தட்டிட்டே தேடி தேடி போறாரு. அப்போ வந்து அவங்க அம்மா தனியா வந்து சொல்றாங்க, "இல்லப்பா, வந்து உன்னோட சின்ன தம்பிய வந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ணா. அதான் வந்து வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரூம்ல வந்து நான் அவள அடைச்சு வச்சிருக்கேன். வேலைக்காரிக்கு எவ்ளோ திமிரு இருக்கக்கூடாதுல்ல." அப்படின்ற மாரி அவங்க வந்து சொல்லவும்,
ஹீரோக்கு வந்து செம கோவம் வருது. உடனே இந்த ரூம்க்கு நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக் எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு தட்டி தட்டி போறாரு. ஹீரோயின் நடக்க வச்சனால அந்த வழிலாம் தெரிஞ்சனால ஹீரோயின தேடி போறாரு. ரூம் கிட்டயும் போயிட்டாரு. ஹீரோயின எப்படியாவது கூட்டிட்டு வரணுன்றதுக்காக அந்த ரூம் டோர திறந்து குரல் குடுத்து தேடுறாரு. இருக்கியா? இருக்கியான்னு. உடனே நம்ம ஹீரோயினும் குரல் குடுக்குறாங்க. உடனே ஹீரோ அங்க போயிட்டு ஹீரோயின தூக்கி அவரால தூக்க முடியலனாலும் ஸ்டிக்க வச்சுட்டு ஹீரோயின தூக்கிட்டு நடக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்றாரு. அப்புறம் அந்த ஸ்டிக்க வச்சு கீழலாம் தட்டி, விழுந்து ஹீரோயின தூக்கிக்கிட்டே கீழ விழுவாரு. அப்புறம் ஹீரோயின வந்துட்டு தூக்கிட்டு போறாரு. ஹீரோயின் ரொம்ப குளிர்ல நடுங்கிட்டு, ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி இருப்பா. நம்ம ஹீரோவோட ஃபேஸ பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "பாஸ் நீங்க வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு மயங்கிடுவா. ஹீரோ தூக்கிட்டு வர்றத பார்த்த தம்பிங்க எல்லாம், "அண்ணா நீங்க கரெக்ட்டா தூக்கிட்டு வருவீங்களா? நான் வேணா தூக்கிட்டு போவா?" அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹீரோயின வாங்குறதுக்கு வராங்க. "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நானே கரெக்ட்டா கூட்டிட்டு போயிடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அவரு ரூம்ல ஹீரோயின படுக்க வச்சுட்டு, டாக்டர் வர சொல்லி செக் பண்ண வச்சிருக்காங்க. ஹீரோயினுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு. ஹீரோ வெளிய போயிட்டு அவங்க அம்மாவையே பயங்கரமா திட்டி விட்டுர்றாரு. "இனிமே நீங்க யாரா இருந்தாலும் சரி, என் வீட்டுக்குள்ள வராதீங்க. இப்பலாம் நீங்க இந்த மாதிரி நீங்க பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா புடிக்கல." அப்படின்ற மாரி சொல்லி திட்டிர்றாரு. அப்ப ஹீரோவோட அம்மா, "டேய்! உன்னோட சொந்த அம்மாவையே இப்படிலாம் நீ பேசுறியேடா!" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசுறாங்க. அதுக்கு அவ ஒருத்தி தான் எனக்கு கண்ணு தெரியலன்றத கூட மறந்து என்கிட்ட எல்லார்கிட்டயும் பழகுற மாரி ரொம்ப கேஷுவலா நடந்துக்கிறாங்க. என் கூட பழகுனாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப எமோஷனலா சொல்றாரு. பார்க்கும்போது ஹீரோவோட தம்பிங்க ஒரு மாதிரி சிரிப்பு வருது. ஒரு வேள அண்ணனுக்கு வந்து அந்த பொண்ணு மேல லவ் இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. ஒரு பக்கம் இதெல்லாம் நெனச்சுட்டு இருக்கும்போது அம்மா ஒரு பக்கம் சரி, நான் இனிமே எப்ப வந்தாலும் சொல்லிட்டே வந்து உன்ன பார்க்குறேன். அப்படின்ற மாதிரி அவங்களும் கோவமா பேசிட்டு, கோச்சிட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோயின வந்து ரொம்ப கவனமா கவனிச்சுக்கிறாரு. ஹீரோயினுக்கு ஃபீவர் குறைஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்கறதுக்காக ஹீரோ வந்து ஹீரோயின தொட்டு பார்க்குறாரு. அப்ப தொட்டு பார்க்கும்போது கை வச்ச உடனே ஹீரோயின் வந்து ஃபேஸ தொட்டு பார்க்கும்போது அவருக்கு தோணுது. என்ன இவங்களோட ஃபேஸ் வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாம பெருசா இருக்கும்னு தானே சொன்னாங்க. பெருசாவும் இல்ல. ரொம்ப யங்கா ரொம்ப ஸ்லிம்மா இருக்கே. அங்கங்க பிம்பிள்ஸ் இருக்கும். அசிங்கமா இருப்பேன்னு சொன்னாங்களே. அந்த மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. ஒரு வேளை இவங்க நம்ம கிட்ட பொய் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. ஹீரோயின் வந்து கண்ண திறக்கிறா. பாஸ் தொட்டு பார்க்கும்போது. பாஸ் என்னாச்சு அப்படின்னு அவ கேட்கும்போது நம்ம ஹீரோயின் "உனக்கு ஓகேவா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் சொல்றா, "லைட்டா பசிக்குது பாஸ்" அப்படின்னு சொல்லும்போது, "உடனே இங்க வாங்க. ஃபுட் அரேஞ்ச் பண்ணுங்க" அப்படின்னு சொல்றாரு. அடுத்த செகண்டே வேலை பார்க்குறவங்க வந்து ஃபுட்ட பிரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கையில குடுக்குறாங்க. ஹீரோயின் ஃபுட்ட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஹீரோவே ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. "எங்க அம்மா பண்ணதுக்காக நான் உன்கிட்ட சாரி கேட்கிறேன்" அப்படின்னு. ஹீரோயினும் "சரி பாஸ்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து அதுக்காக "நீ எதனா என்கிட்ட கேளு. நான் உனக்கு பண்றேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் "காசு கேட்கலாமா?" அப்படின்னு யோசிக்கிறா. இல்ல காசுலாம் வேண்டாம். நம்ம எப்படியும் ஃபியூச்சர்ல நெறைய ஏர்ன் பண்ண தானே போறோம் அப்படின்னு நெனச்சு, சரி எப்படியும் இந்த வேலைய விட்டு நம்ம சீக்கிரமா போக தான் போறோம். அப்போ இந்த டைம்ல இவர நம்ம நல்லா பாத்துக்கணும். அதுக்காக இவரோட சேஃப்டிக்காக ஒரு டாக் வந்து ட்ரெய்னிங் குடுத்து வளர்த்தா என்ன? இவர்கிட்ட வளர்த்து விட்டுட்டோம்னா, நம்ம போயிட்டா கூட அந்த டாக் அவர பாத்துக்கும் அப்படின்னு நெனச்சுட்டு, ஹீரோயின் உடனே சீக்கிரமா, "நான் இங்கருந்து போயிடுவேன் பாஸ். அதனால உங்கள கைட் பண்றதுக்கோ, உங்கள பத்திரமா பாத்துக்கிறதுக்கோ, ஒரு நாய்க்குட்டி நம்ம வளர்க்கலாமா?" அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ இத கேட்ட உடனே ஒரு மாதிரி லைட்டா ஃபீல் பண்ணிட்டு, "அவ்ளோ சீக்கிரமா நீ போயே ஆகணுமா? என்ன கான்ட்ராக்ட் அவ்ளோ சீக்கிரம் முடிஞ்சு போதா என்ன? எவ்ளோ நாளுக்கு கான்ட்ராக்ட் போட்டோம்? நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வந்து இந்த கான்ட்ராக்ட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா? புதுசா ஒரு கான்ட்ராக்ட் போடலாமா?" அப்படின்ற மாரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்கறாரு. ஐய்யயோ! இப்படி சொன்னா நான் எப்படி காச சம்பாரிச்சுட்டு, என் கூட இருந்தவங்கள எல்லாரையும் அந்த அநாத ஆசிரமத்துல போயிட்டு, அவங்களுக்கு எப்படி நான் ஹெல்ப் பண்றது? அவங்கள நான் போய் பார்க்கணுமே! அப்படின்னு நெனைக்கிறா. இத வெளிப்படையா பாஸ் கிட்ட சொல்ல முடியாம, நான் வந்து என்னோட குழந்தைங்கள போய் பார்க்க வேண்டியது இருக்கு. காசு நெறைய சம்பாரிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றா. அதனால முடியாதுன்னு நம்மளோட பாஸால சொல்ல முடியல. உடனே அவன் வந்து நாய்க்கு ஓகேவா பாஸ் நாய் வளர்க்கலாமா? அப்படின்ற மாரி கேட்க, டாக் வளர்க்கறதுக்கு பாஸும் ஓகே சொல்லிடுறாரு. நாய் வளர்க்கறதுக்கு தான் ஓகே சொல்லியிருக்கேன். வீட்டுக்குள்ள வராத மாதிரி வெளிய வச்சு பார்த்துக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாரு. அடுத்த நாளே வந்து அந்த நாய்க்குட்டிய வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. அது ரொம்ப பார்க்கறதுக்கு அழகா கியூட்டா இருக்கு. நாய்க்குட்டிக்கு புதுசா பேர் வச்சிருக்கேன்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லும்போது, "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் நம்ம ஹீரோ கையில ஒரு பால குடுத்து, "இந்தாங்க இத தூக்கி போடுங்க" அப்படின்னு சொல்லவும், அ ஹீரோ பாட்டுக்கு எங்கெங்கேயோ தூக்கி போட்டுர்றாரு. உடனே அந்த நாய் வந்து ஹீரோயின் கிட்ட இருந்து ஓடுது. ஓடும்போது அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ மேலேயே தடுமாறி விழுந்துர்றா. விழுந்ததும் ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. ஹீரோயின் டக்குன்னு எழுந்துட்டு, "பாஸ் நான் போய் அந்த நாய வந்து கூட்டிட்டு வரேன். நீங்க கோவப்படாதீங்க. நான் போயிட்டு அவன எப்படியாவது புடிச்சுட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் அங்கருந்து ஓடிட்டா. ஹீரோயின் போனதும் நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு. அவரு என்ன பண்றாரு, அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சொல்றாரு. என்னன்னா, அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதாவும், அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு பொண்ணு மேல வந்து விருப்பமா இருக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். அந்த பொண்ணோட ஸ்மெல் கூட வந்துட்டு அவனுக்கு புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஆனா வந்து அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. பெரிய ரொம்ப அதிகமான ஏஜ் கேப் இருக்கு. இதுக்கு என்ன பண்றது? அப்படின்னு அவன் கேட்கறான். உடனே அவன் வந்து அவங்க 2 பேரும் ஏதோ அட்ராக்ஷன்ல இருப்பாங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஹீரோ ஃபோன வச்சுட்டு சரி ஓகே. என்னதான் இருந்தாலும் அவங்களும் சிங்கிள், நானும் சிங்கிள் தானே. இதுல என்ன தப்பு இருக்க போது?
ஃபியூச்சர்ல என்ன நடக்குதோ நடக்கட்டும். எனக்கு வந்து அவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சிரிச்சுக்கிட்டே 40 வயசு ஆன்டியா இருந்தாலும், அவங்க டிவோர்ஸ் ஆனவங்க தானே அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் நினைச்சுட்டு யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்து நாய்க்கு ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லி டாக்க வந்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஹீரோ கிட்ட பெர்மிஷன் கேட்டு நைட்டு தங்க வைக்கிறதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. ஹீரோவும் மறுநாள் வந்து ஏதோ ஃபங்ஷன் இருக்கும் போல இருக்கு. அந்த ஃபங்ஷன் நீயும் வா அப்படின்னு ஹீரோயின கூப்பிடுறாரு. அந்த ஃபங்ஷனுக்கு இந்த டாகிய கூட்டிட்டு வா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. ஹீரோக்கு துணையா போயிட்டு இருக்காங்க கூட. அங்க இருக்க சில பேர் வந்து நம்ம ஹீரோயின் பத்தி ஒரு மாதிரியா பேசுறாங்க. வீட்ல வேலை செய்ற ஒரு வேலைக்காரிய போய் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வருது. அப்போ நம்ம ஹீரோ வந்து வராரு. வந்து நம்ம ஹீரோயின வந்து சமாதானம் பண்ணி கண்ட்ரோல் பண்றாரு. அப்போ ஹீரோயின் உடனே சைடுல திரும்பி பார்க்கும்போது, அந்த இடத்துல இருந்து ஒருத்தன் ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கான். அதான் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். நம்ம ஹீரோயின் அங்க அவன பார்த்த உடனே கோவம் பயங்கரமா வருது. ஹீரோ ஒரு பக்கம் எனக்கு ஒரு வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின விட்டுட்டு போறாரு. உடனே அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து ஹீரோயின் கிட்ட வந்துட்டு தொல்ல பண்ற மாரி பேச ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் "நீ உன் வேலைய பார்த்துட்டு போ. அவரு என்னதான் இருந்தாலும் அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவரு வந்து என்னோட பாஸ்" அப்படின்னு பேசிட்டு இருக்கா. உடனே எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து ஒரு மாதிரி அழுவுற மாதிரி பேசுறான். இந்த மாதிரி "நான் கல்யாணம் பண்ண பொண்ணு சரியில்ல. என்ன மதிக்கவே மாட்றா. எனக்கு காசும் குடுக்க மாட்றா. நீ என்கிட்ட வந்துரு" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்து "நீ முதல்ல நீ எனக்கு தர வேண்டிய கடன குட்றா." ஹீரோயின தனியா விட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு ஹீரோயின வந்து தேடிட்டு வராரு. சரி போய் பார்க்கலாம் அப்படின்ற மாரி அவரு ஒரு பக்கம் நடந்து வந்துட்டுருக்காரு. இங்க நம்ம ஹீரோயின் வந்து அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட புடிக்காம, "அப்ப இந்த கோட்ட கூட நீ வந்து வாடகைக்கு எடுத்து தான் போட்டுட்டு வந்தியா?" அப்படின்னு சொல்லி கோவமா பேசிட்டு, அந்த கோட் மேல ஒயின் எடுத்து ஊத்திடுறாங்க. எக்ஸ் ஹஸ்பண்டோ பதிலுக்கு கோவமா கத்திட்டு, ஹீரோயின் மேல ஒயின ஊத்த வராரு. அந்த டைம்ல கரெக்ட்டா நம்ம ஹீரோ வந்து 2 பேருக்கும் நடுவுல வந்து நின்னு ஹீரோயின வந்து சேவ் பண்றாரு. அந்த ஆளு ஹீரோயின டிஸ்டர்ப் பண்றத பார்த்து, நம்ம ஹீரோ வந்துட்டு, "இவன புடிச்சு வெளிய தள்ளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆர்டர் போடுறாரு. அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் கத்திக்கிட்டே வெளிய போறா. கார்ட்ஸ் வந்து அவன தூக்கிட்டு போய் வெளிய போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஃபங்ஷனுக்கு எதுக்காக வந்திருப்பாருன்னா, ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பேசி, வேலைய பத்தி பேசி வேல பார்க்கறதுக்கு தான் வந்திருப்பாரு. அத பத்தி எல்லாரும் டீட்டெயிலா பேசிட்டு இருக்காங்க. ஏன் அப்டின்னா, அந்த ஃபங்ஷனே வந்து ஹீரோவோட ஃபேமிலில தான் நடக்குது. அந்த ஃபங்ஷன்ல ஒருத்தன் நம்மளோட ஹீரோ ஃபேமிலிய சேர்ந்தவன் தான். அவன் வந்து ஹீரோவ மொறச்சு மொறச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம, ஹீரோயினையும் அவங்க வச்சிருக்க நாயையும் கூட ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். இவனுக்கு கண்ணு தெரியல. இந்த ஃபங்ஷனுக்கு வரமாட்டான்னு பார்த்தா, இந்த நாயாலயும், இந்த பொண்ணாலயும் தான் அவன் இங்க வந்திருக்கிறான். நாய பத்தி ஒரு மாதிரி தப்பா ஹீரோயின் முன்னாடி பேசும்போது, நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வரும். எதுக்காக இப்படி பேசுறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, நாய கூட்டிட்டு ஹீரோயின் அங்கருந்து போலான்னு பார்க்கும்போது, டாகோட கால புடிச்சு அவன் உடைச்சு விட்டுர்றான். நாய் உடனே கத்துது வலியில. அவனுக்கு ஒரு காண்டு. நம்ம ஹீரோ வந்து இங்க வந்ததுக்கு காரணமே இந்த டாகும், அந்த ஹீரோயினும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் இந்த மாதிரி மோசமா நடந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டு சத்தம் கேட்குதே அப்படின்னு திடீர்னு வராரு. அவரு கண்ணு ஒரு மாதிரி மங்கலா தெரியுது. அவரு கண்ணுக்கு எல்லாருமே தெரிய ஆரம்பிக்கிறாங்க. கண்ண மூடி திறக்குறாரு. அப்ப திடீர்னு பார்த்தா, அவரு கண்ணுக்கு முன்னாடி குண்டா ஒருத்தங்க நின்னுட்டு இருக்காங்க. குண்டா இருக்கிறத பார்த்தது அவங்க தான் நம்ம ஹீரோயின் அப்படின்னு ஹீரோ நெனச்சுக்கிட்டு, திருப்பி அவங்க கிட்ட பேசுறாரு. கீழ இருக்கிற நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, "பாஸ் அங்க யார்கிட்ட திருப்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் இங்க இருக்கேன், இங்க வாங்க. நம்ம டாக் கால்ல வந்து அடிபட்டுருக்கு" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. "சீக்கிரமா யாரையாவது கூப்பிடுங்க பாஸ், டாக்க்கு ஹெல்ப் பண்ணணும்" அப்படின்னு ஹீரோயின் கத்துறாங்க. ஹீரோக்கு கண்ணு தெரியறதால ரொம்ப ஷாக்கா இருக்கு. "இவங்க தான் நம்ம கிட்ட வேலை செஞ்சவங்களா?" அப்படின்னு ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயின் உடனே, "நம்மளோட டாக் கால்ல அடிபட்டுருக்கு. அவனுக்கு ரொம்ப வலிக்குது. சீக்கிரமா யாருக்காவது கால் பண்ணி வர சொல்லுங்க" அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல ஹீரோயினுக்கு. நம்ம ஹீரோ அந்த ஷாக்லயே நின்னுட்டு இருக்காரு. ஹீரோயின் கத்துறதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் ஆளுங்களெல்லாம் வர வச்சு நாய்க்குட்டிய வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ வந்து டாக் கால்ல எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி அடிச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? ஹீரோ வந்து அந்த நாய் கால உடைச்சவன பார்த்து பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. அவங்க ஃபேமிலி மெம்பர் வேற அவன். ஏதோ வேலையில இருக்கிற முன்பகையினால இந்த மாதிரி பண்ணியிருக்கான் போல. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்குறாரு. ஹீரோயின் வந்து டாக்க வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு பக்கம் இவ ஏன் என்கிட்ட பொய் சொன்னான்னு தெரியலையே! இவளோட வயசு ரொம்ப கம்மியா, இளமையா தானே இருக்கா. இவன் ஏன் 40 வயசு ஆன்டினும், இவளுக்கு ஏன் கல்யாணம் ஆயிடுச்சு, 3 டிவோர்ஸ் ஆச்சு. இந்த மாதிரி எதுக்காக பொய் சொன்னா? அப்படின்னு சொல்லிட்டு இவள பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக, ஹீரோ வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, நம்மளோட ஹீரோயின பத்தி விசாரிக்க சொல்லி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்றாரு. ஃப்ரெண்டும் வந்து அந்த பொண்ண பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அவளுக்கு கல்யாணமே ஆகல. அவங்க அநாத ஆசிரமத்துல இருந்து தான் வளர்ந்து வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஜாப் எல்லாமே நல்லா பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து வயசும் ரொம்ப கம்மி தான். 23 வயசு தான் ஆகுது. அப்படின்னு அவங்கள பத்தின டீட்டெயில் எல்லாமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ யோசிக்கிறாரு, "என்னடி இவ்ளோ பொய் சொல்லி வச்சிருக்க? உனக்கு கல்யாணமே ஆகல. நான் வேற உன்ன புடிச்சிருக்கிறதால 40 வயசு ஆன்டின்னு நெனச்சு, ஏஜ் கேப் நெறைய இருக்கே! எப்படி நமக்கு செட் ஆகும்னு தெரியலையேன்ற மாரிலாம் பயந்துட்டு இருந்தேன். சரி இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவருக்கு கண்ணு தெரியுது அப்படின்றத வந்து ஹீரோயின் கிட்டயும் மத்தவங்க யார்கிட்டயுமே ஹீரோ சொல்லல. மார்னிங் வந்து பாஸ்க்கு டீ குடுக்க வரும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு வலிக்கிற மாரி பாஸ் கிட்ட வந்து சொல்லிட்டு ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க.
ஹீரோவா "என்ன ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி வேலைலாம் பண்ணியிருக்கியா நீ?" அப்படின்னு அவருக்கு கண்ணு தெரியறதால, "உன்ன என்ன பண்றேன்னு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நெனச்சுட்டு இருக்கிறாரு. ஹீரோயின் டீ குடிக்க போறதுக்கு முன்னாடி, "எனக்கு ஃப்ரூட்ஸ் வேணும்" அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கறாரு. உடனே ஹீரோயின் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்து வந்து குடுக்குறாங்க. ஆனா ஹீரோயின் எடுத்துட்டு வந்த ஃப்ரூட்டையும் வந்து சாப்பிடல அவரு. ஹீரோயின் என்ன பண்றான்னா, பாஸ்க்கு தான் கண்ணு தெரியாதே! இவருக்கு என்ன தெரியவா போதுன்னு அவருக்கு எடுத்துட்டு வந்த ஃப்ரூட்ட வந்து கேப்ல இவ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ரொம்ப அப்படியே ரசிச்சுக்கிட்டே வந்து நம்ம ஹீரோ நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஹீரோ வந்து "என்ன ஃப்ரூட் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஐய்யய்யோ! என்ன இவருக்கு தெரியுதா? நம்ம சாப்பிடுற சத்தம் கேட்குது போல இருக்குன்னு" அதுக்கப்புறம் சவுண்ட் கேட்காம சாப்பிடுறதுக்கு ட்ரை பண்றா. ஆனாலும் பாஸ் வந்து அவ சாப்பிடுறதெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. அந்த கட் பண்ணி வச்ச ஃப்ரூட்ல இருந்து எடுத்து அவ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கா தெரியாம. கேப்ல வந்து பாஸ்க்கு தெரியாதுன்னு இவ ஃபோன்ல வந்து சிக்ஸ் பேக் வச்சுட்டு அழகா இருக்கிற பசங்களெல்லாம் பார்த்து, "வாவ்! அழகா இருக்கான்னு" சொல்லிட்டு வணிஞ்சுட்டு இருக்கா. அத பார்த்ததும் பாஸ்க்கு செம்ம கோவம் வருது. "நான் ஒருத்தன் இங்க உட்கார்ந்து உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் முன்னாடியே வேற ஒருத்தன பார்த்து இப்படி ரசிச்சுட்டு சிரிக்கிறியா நீ?" அப்படின்னு நினைச்சுட்டு, "என்ன ரொம்ப நல்லா இருக்கு போல" அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோயினுக்கு வந்து பக்குன்னு ஆயிடுது. "அவ்ளோ நல்லா இல்ல, இருந்தாலும் நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவ பார்த்துக்கிட்டே இருக்கா. ஹீரோயின் திடீர்னு யோசிக்கிறா. டக்குன்னு ஷாக் ஆயிட்டு, "இது எப்படி உங்களுக்கு தெரியும்?" அப்படின்னு கேட்கும்போது, "நீ தான் சத்தம் போட்ட. அத வச்சு தான் எனக்கு வந்து தெரிஞ்சது" அப்படின்னு அவர் சொல்லும்போது, "அப்புறம் என்ன நல்லா தானே இருக்கு. நீ பார்க்குற. நல்லா இருக்கனால தானே பார்க்குறன்னும்போது" "பாஸ் நீங்க வந்து தப்பா நெனச்சுக்கிட்டீங்க என்ன" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, பாஸ் வந்து "நீங்க ரொம்ப நேரமா தண்ணீல இருக்கீங்க. வெளிய எழுந்து வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவ குடுகுடுன்னு ஓடிர்றா. நம்ம ஹீரோ வந்து வெட்கப்பட்டு சிரிக்கிறாரு அவருக்குள்ளவே ஏதேதோ யோசிச்சு. நம்ம ஹீரோயின் வந்து திரும்பவும் அவருக்கு வந்துட்டு ஃப்ரூட் கட் பண்ணி எடுத்துட்டு போய் குடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறா. ஹீரோ ஆல்ரெடி நல்லா தூங்கி இருக்கிறாரு. தூங்கிட்டு இருக்கவர எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்வ எடுத்துட்டு போய் அவருக்கு வந்து போத்தலாம் அப்படின்னு பார்க்குறா. நம்ம ஹீரோ ஃபோன்ல ஏதோ ஒரு ரெட் லைட் அலாரம் அடிக்கிற மாரி அடிச்சுக்கிட்டே இருக்கு. அவரோட தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக, ஹீரோயின் வந்து அந்த ஃபோன ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே போயிடுறா. அலார்ம் சவுண்ட் வந்து ஆஃப் பண்ணனால, அது வந்து யாருக்குமே கேட்கல. அப்ப அந்த இடத்துக்கு வந்து திடீர்னு ஹீரோவோட தம்பி, அது மட்டும் இல்லாம அவங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு சிலர் வந்து ஹீரோவோட அசிஸ்டன்ட் எல்லாரும் வந்துட்டு, அவங்க 2 பேருமே அங்க வந்துட்டு, "பாஸ்" அப்படின்னு ஷாக் ஆயிட்டு பேச வராங்க. நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரின்னு. ஆஃபீஸ்ல இந்த மாதிரி அவங்க வச்சிருக்க ஃபைல்ஸ் ஏதாவது மிஸ் ஆனாலோ, ஆஃபீஸ்ல ஏதாவது பிரச்சனைனாலோ, இங்க வந்துட்டு திருடு போறதுக்கு முன்னாடி ரெட் அலார்ம் மாரி ஃபோன்ல வந்து அடிக்கும் போல. அத தான் நம்ம ஹீரோயின் வந்து தெரியாம ஆஃப் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவா, "என்ன என் ஃபோன்ல வந்து எந்த சவுண்டுமே அடிக்கலையே, எந்த அலார்மும் அடிக்கல. என் ஃபோன் யாரு எடுத்தது?" அப்படின்னு ஹீரோ வந்து கத்துறாரு. ஹீரோயின் வந்துட்டு, "பாஸ் நான் தான் பாஸ் எடுத்தேன். நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா? அதனால உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆக போகுதுன்னு நான் தான் அத ஆஃப் பண்ணி வச்சுட்டு போனேன்" அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது. "என் ஃபோன் எடுத்து ஆஃப் பண்ற அளவுக்கு உனக்கு என்ன அவ்ளோ தைரியமா? யார கேட்டு இந்த ஃபோன நீ எடுத்த? வேலை விஷயத்துல என் கம்பெனிக்கு எதிரா இருக்கவங்களுக்கு நீ இந்த மாதிரி ஏதாவது உதவி பண்றியா? அவங்க கூட கூட்டு களவாணியா சேர்ந்துக்கிட்டு தான் நீ இந்த மாதிரி ஆஃப் பண்ணியா?" அப்படி இப்படின்னு கோவத்துல பயங்கரமா பேசிடுறாரு. அதோட நிறுத்தாம, "நீங்க வேலை பார்த்ததெல்லாம் போதும். இதுக்கு மேல நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது. வெளிய போ" அப்படின்னு கத்தி விட்டுடுறாரு. ஹீரோ திட்டி விட்டதுக்கப்புறம், ஹீரோவோட தம்பி உடனே, "அண்ணா அவ தெரியாம பண்ணியிருப்பாங்க. விடுங்க. ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கமா வந்துட்டு அழுதுகிட்டே ஓடுறா. "இந்த மாதிரி சொல்லாதீங்க பாஸ். உங்களுக்காக நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் போய் அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி, எதுனா உங்களுக்கு எதிரா வந்து பண்ணுவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எதிரா சூழ்ச்சி பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் உங்களோட தூக்கம் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ஆஃப் பண்ணேன். இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு தெரியாது." அப்படின்னு அவ சொன்னாலும், ஹீரோ வந்து கேட்கிற மாதிரியே இல்ல. அவரு இருக்கிற பயங்கரமான கோவத்துல, அவள வந்து பயங்கரமா "வீட்ட விட்டு வெளிய போ" அப்படின்னு சொல்லி திட்டுறனால, அப்ப மனசுல நினைக்கிறாரு, "என்ன யாரோ ஏதோ கொல்றதுக்கு ட்ரை பண்ணி, இந்த அளவுக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்க. இன்னுமே பிரச்சனை இருக்கு போல இருக்கு இந்த ஆஃபீஸ்ல. அதனால தான் இப்போ நம்ம கீழ வேலை செய்ற இவள வந்து சண்டை போட்டு வெளிய அனுப்புற மாதிரி இப்போதைக்கு அனுப்பலாம். இவ என் கூட இருந்தா இவளுக்கும் ஏதாவது பிரச்சனை வரும்." அப்படின்றதுக்காக அந்த காரணத்துக்காக தான் அவள வந்து வீட்ட விட்டு வெளிய அனுப்புறாரு. இந்த விஷயத்தெல்லாம் அவரு மனசுக்குள்ளேயே நெனச்சுக்கிட்டு தான் இந்த முடிவ எடுத்திருக்காரு போல. நம்ம ஹீரோயின் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு பேக் பண்றாங்க வெளியில போறதுக்கு. காசு கிடைக்கலனா கூட பிரச்சனை இல்ல. இப்ப ஏன் இவர விட்டு போறது? இப்பவே எனக்கு போறது ஒரு மாதிரி மனசு வலிக்குதே! ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே முடியலையே, புரியலையே அப்படின்னு ஹீரோயின் வந்து மனசுல வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் வீட்ட விட்டு போம்போது நம்மளோட ஹீரோவும் விண்டோ வழியா அவள வந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. ஹீரோயின் வீட்ட விட்டு போறது ஹீரோவுக்குமே விருப்பம் இல்ல தான். இருந்தாலும் இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு, திரும்ப வந்து அவள வந்து கூட்டிட்டு வந்துரலான்ற மாரி தான் அவரு வந்து பிளான் போட்டு வச்சிருக்காரு. ஹீரோயினும் போயிட்டா. அதுக்கப்புறம் 2டே நாள்ல இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே அவரு வந்து சரி பண்ணிடுறாரு. ஹீரோயின திரும்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இல்லாததால பாஸ்க்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து குடுக்குறது, வேலைக்கு கூட வேற ஒருத்தர வந்து வச்சிருக்காங்க. நைட் அவரு படுத்துட்டு இருக்கும்போது தண்ணி எடுக்கிறதுக்காக கைய வச்சா அங்க ஒரு ஸ்பீக்கர் மாதிரி ஏதோ இருக்கு. அதுலருந்து ஹீரோயின் வாய்ஸ் வருது.
ஹீரோ இத பார்த்துட்டு, "என்ன எனக்காக இதெல்லாம் நீ பண்ணி வச்சுட்டு போயிருக்கியா?" அப்படின்னு வந்து ரொம்ப பொம்மைய பார்த்து பேசுறாரு. "நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா, உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராம நான் வந்து இந்த வீட்டுக்குள்ள உன்ன திரும்ப கொண்டு வருவேன்." அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் "நான் உன்ன இங்க கூட்டிட்டு வந்து நல்லா வச்சுப்பேன். உன்ன நல்லா பார்த்துப்பேன்." அப்படின்னு அந்த பொம்மைய கட்டி பிடிச்சுட்டு பேசிட்டு இருக்கிறாரு, நம்ம ஹீரோ. இருந்தாலும் அவருக்கு ஹீரோயின் ஞாபகமா தான் இருக்கு. அடுத்த நாளே வந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்து பண்ணியிருக்கிறாரு. இந்த பொம்மை ஸ்பீக்கர் இதெல்லாம் வச்சதுக்கு பத்தி பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாரி ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோயின் வந்து கால் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு, வெயிட்டிங் கால் அப்படின்னு நெனச்சுட்டு, எனக்கு எந்த இதுவும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறா. ஹாஸ்பிட்டல்ல தான் நின்னுட்டு இருப்பா போல இருக்கு. ஹீரோக்கு வந்து ஒண்ணுமே புரியல. என்ன இவ ஃபோன இப்படி கட் பண்ணிட்டு போறா? வேலைய விட்டு போய் கொஞ்ச நாள் கூட ஆகல. அதுக்குள்ள என்ன மடிக்காம இப்படி ஃபோன கட் பண்றாளே அப்படின்னு வந்து ஹீரோக்கு ஒரு பக்கம் யோசனையா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ரெடி. ஹாஸ்பிட்டல் போய் ஐ செக்கப் பண்ணிட்டு வராரு. ஹீரோக்கு வந்து ஸ்டெப் ஃபாதர் ஒருத்தர் இருக்காரு. அவங்க அம்மாக்கு செகண்ட் மேரேஜ் ஆனவங்க. அவரையும் பார்த்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ வந்து பிளான் பண்ணிட்டு போறாரு. அப்ப அங்க கிராஸ் பண்ணி போகும்போது, நம்ம ஹீரோயின் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறத சைட்ல வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துடுறாரு. ஆனா அவர் கூட இருக்க அசிஸ்டன்ட் எல்லாருக்கும் இவருக்கு கண்ணு தெரியுதுன்றது தெரியாதுல்ல. அதனால யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக அசிஸ்டன்ட்ட கூப்பிடும்போது, "நீங்க கொஞ்சம் முன்னாடி போங்க. நான் அப்புறமா பின்னாடி வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போக அனுப்பி விட்டுர்றாரு. நம்ம ஹீரோ உடனே ஹீரோயின் முன்னாடி போயிட்டு அவர் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு நின்னுடுறாரு. நம்ம ஹீரோயின் கையில வந்து ஒரு பிரெக்னன்சி ரிப்போர்ட் கார்டு வந்து ஸ்கேன் மாதிரி இருக்கிற அவ வந்து கையில வச்சுட்டுருக்கா. அத பார்த்து ஒரு மாதிரி கோவப்படுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ இப்படி வந்து நிக்கிறாரு அப்படின்றத பார்த்துட்டு, "நீங்க என்னங்க இந்த இடத்துல பண்றீங்க? பாஸ்" அப்படின்ற மாதிரி அவ வந்து பேசுறா. ஒரு வேள ஃபோன் கட் பண்ணதுக்காக கோவத்துல இங்கேயே வந்துட்டாரா? அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்சம் தனியா தள்ளி போய் பேசுறாங்க. நம்ம ஹீரோ, "நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? யார் மூலியமா பிரெக்னன்ட் ஆன நீ?" அப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. "நீ தான் பிரெக்னன்ட்டா இருக்கியா?" அந்த மாரி. ஹீரோயின் வந்து, "இல்ல நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆமா இது வந்து பிரெக்னன்சி ரிப்போர்ட் தான்றத நீங்க எப்படி பார்த்தீங்க? உங்களுக்கு என்ன கண்ணு தெரியுதா?" அப்படின்னு கேட்கிறா. "இது என் ஃப்ரெண்டோடது" அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்றா. ஹீரோ ஒரு பக்கம் எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. திரு திருன்னு முழிக்கிறாரு. "அது ஒண்ணும் இல்ல. 2 நர்ஸ் இப்பதான் இந்த பக்கம் போனாங்க. உன் பேர சொல்லிட்டு போனாங்க. அதான் நீ இங்க இருக்க. உன்னோடதா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன்." அப்படின்னு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லி சமாளிக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் சரி அப்படின்னு நான் போயிட்டு வரேன்னு கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வந்து அந்த இடத்துல போயிட்டு அவரோட ஸ்டெப் ஃபாதர வந்து பார்க்கறதுக்காக போறாரு. அங்க அவருக்கு ஸ்டெப் ஃபாதர் மேலே ஒரு சந்தேகம் இருக்கு. இவரும் நம்மள வந்து எதனா பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. இவரும் நம்ம ஒரு எதிரி மாரி தானே பார்க்குறாரு அப்படின்னு. ஹீரோவோட அம்மா வராங்க. வந்துட்டு "நீ என்னதான்ப்பா இங்க பண்ற? இன்னும் எவ்ளோ நாள் தான் அவர் மேல நீ கோவமா இருக்க போற? அவரு என்னப்பா உனக்கு தப்பு பண்ணாரு? இந்த ப்ராப்ளம் எல்லாம் இவர் ஏன்பா பண்ணியிருக்க போறாரு?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, அந்த குட்டி தம்பி இருப்பான்ல, அவன் வந்துட்டு அவனோட சொந்த அப்பா வந்து இவரு தானே. அதனால அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்க அம்மா கேட்கிற கேள்விக்கெல்லாம் எந்த பதிலும் சொல்லாம டவுட்டோட அங்கருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ வந்து திரும்பவும் ஹீரோயின் கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்றாரு. கால எடுத்த உடனே ஹீரோயின் வந்து, "என்ன திரும்பவும் அந்த பிரெக்னன்சி பத்தி பேசணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கிறா. உடனே, "இல்ல நம்மளோட டாகுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்ல." அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு. "அதான் அந்த நாய பத்தி பேசுறதுக்காக நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். இது சரியாவே சாப்பிட மாட்டேங்குது. கொஞ்சம் வந்து பாரு அதுக்கு என்ன ஆச்சுன்னு." அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோயினும் டாகுக்கு எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்ச உடனே குடுகுடுன்னு ஓடி வரா. ஆனா, டாக் வந்து ஆல்ரெடி ஹவுஸ் கீப்பர் வந்து நல்லா சாப்பாடு வச்சுட்டு இருக்காரு. அது ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் இத பார்த்துட்டு, டாக் வந்து கொஞ்சிட்டு இருக்கிறா. கொஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து உடனே ஹீரோ கிட்ட தான் போவா. ஹீரோ அங்க நின்னுட்டு பார்த்துட்டே இருப்பாரு. நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, "இதான் டாக் சாப்பிடாம இருக்கிறதா? தட்டு ஃபுல்லா வழிஞ்சு சாப்பாடு வச்சிருக்கீங்க. அது வந்து ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டு நல்லா தானே இருக்கு. அதுக்கு ஏன் பிரச்சனைன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டீங்கன்னு?" சொல்லி ஹீரோயின் பேசுறா. "நீ வந்து இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்லயே இருக்கியா? இந்த டாக்கையும் நீ தான் நல்லா பார்த்துப்ப." அப்படின்ற மாரி ஹீரோ கேட்கும்போது, ஹீரோயினால "என்னால முடியாது" அப்படின்னு சொல்றா. "நான் வந்து காசு இப்போ இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க எப்போ எவ்ளோ காசு தரேன்னு சொன்னாலும் என்னால இந்த இடத்துல இருக்க முடியாது. ஏன்னா நீங்க என்ன நம்பாம ஒரு விஷயத்துல என்ன வந்து அனுப்பி விட்டுட்டீங்க. நான் வந்து உங்களுக்கு எதிரா இருப்பேன்னு நம்பி. எனக்கு காசு விட என் மானம் தான் முக்கியம். நான் எந்த தப்புமே பண்ணல. ஆனா நீங்க என் மேல பழி போட்டீங்க. அதனால திரும்ப இந்த இடத்துக்கு நான் வேலைக்கு வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கருந்து போயிடுறா. இது வந்து ஹீரோக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. டக்குனு தம்பிக்கு வந்து ஃபோன் பண்ணி, "என்ன பண்ணுவியோ? ஏது பண்ணுவியோ? எனக்கு தெரியாது. அவ வந்து திரும்ப இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வேலைக்கு வந்து சேரணும்." அப்படின்ற மாதிரி ஃபோன்ல ஆர்டர் போட்டுட்டு வச்சுடுறாரு. அதுக்கப்புறம் அவன் போய் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி, "நீங்க அண்ணாவ வந்து தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அன்னைக்கு வந்து அவன் கோவப்பட்டு திட்டினது வந்து உங்கள வீட்ட விட்டு வெளிய அனுப்புறதுக்காக இல்ல. என் அண்ணனுக்கு வந்து கண்ணு மட்டும் தெரியாம இல்ல. பிசினஸ்லயே அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அந்த பிசினஸ்ல வர பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது ஆகிட போகுது. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அவனால எப்படி ஹேண்டில் பண்றதுன்றதுக்காக உங்க சேஃப்டிக்காக தான் வந்துட்டு
அவன் வேலைய விட்டு அனுப்பிச்சான். அவனுக்கு வந்துட்டு மூளையிலயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதனால சின்ன விஷயம்னா கூட எங்க அண்ணனுக்கு வந்து ரொம்ப ஓவரா கோவம் வரும். அந்த கோவத்துல தான் உங்கள வந்துட்டு வெளிய அனுப்பிட்டாரு. ஆனா நீ வீட்ட விட்டு வெளிய போனது கூட அன்னைக்கு வந்துட்டு டாக்க கட்டி பிடிச்சுட்டு அழுதுட்டு இருந்தாரு தெரியுமா? இதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள கன்வின்ஸ் பண்றதுக்காக, இப்படி அவன் ரொம்ப எமோஷனலா அவ ஃபீல் பண்ற மாதிரியே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து, ஓ! இவருக்கு வந்து மூளையில வேற இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? சரி ஓகே. நான் வேலைக்கு வரேன்னு அடுத்த நிமிஷமே வந்து ஹீரோவோட வீட்டுக்கு வந்துர்றா. கப்ல வந்து சூடு பண்ணி ஏதோ குடிக்கிறதுக்காக எடுத்துட்டு போய், "இந்தாங்க குடிங்க" அப்படின்னு சொல்லி குடுக்குறா. குட்டி விட்ட போய் ரொம்ப பயங்கரமா கேர் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் தம்பியும் வந்துட்டு மத்தவங்களும் வந்துட்டு பரவால்ல பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி பார்த்து சிரிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஹீரோவும், ஹீரோயினும் அடுத்த நாள் வந்து வெளிய வாக்கிங் போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் கூட்டிட்டு போறாங்க எப்பவும் போல. அப்ப திடீர்னு ஒரு குரூப் வந்துட்டு கையில வந்து ஸ்டிக்கு அடிக்கிறதுக்கு நெறைய பொருள்லாம் இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து அடிக்கிறதுக்கு வராங்க. ஒரு சைடு வந்து நம்ம ஹீரோக்கு தான் கண்ணு தெரியும்ல. ஹீரோவ மிரட்டுறாங்க. இல்லன்னா இவள வந்து கொன்னுடுவா அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஹீரோ வந்து கையில வச்சிருக்க ஸ்டிக்க வச்சு எல்லாரையும் பயங்கரமா அடிச்சு போட்டுடுறாரு. இருந்திருக்க ஹீரோயின பார்த்து ஹீரோ வந்து "உனக்கு அடிபட்டுருக்கா? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி வந்துட்டு பார்க்குறாரு அடிபட்டத. ஹீரோயினுக்கு வந்து "உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சுச்சா? எதுக்காக இப்படி பொய் சொன்னீங்க? என்கிட்ட எதுக்காக இத மறைச்சீங்க?" அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோவ பார்த்து கேட்கிறா. நம்ம ஹீரோ வந்து "இதுக்கெல்லாம் நான் வீட்ல போய் உனக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். முதல்ல என் பின்னாடி ஏறு. நான் உன்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டு போறாரு. ஹீரோயின் ஏறும்போது கத்திக்கிட்டே இருக்கா. "நீங்க ஒரு பொய்க்காரரு. ரொம்ப பொய் சொல்றீங்க. ஏமாத்துறீங்க. கண்ணு தெரியலன்னு சொல்லி என்ன ஏமாத்துறீங்க." இப்படியெல்லாம் அவ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டே வரா. அங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட கால்ல உட்காந்து மருந்தெல்லாம் போட்டு விடுறாரு. "என்ன மன்னிச்சுரு. நாய்க்கு அன்னைக்கு கால் உடைஞ்சதுல, அன்னைக்கே எனக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சுருச்சு. ஆனா நான் ஷாக் ஆயிட்டேன். நீ 40 வயசு ஆன்டின்னு சொன்னல்ல. நீ இப்படி இருக்கிறத பார்த்த உடனே எனக்கு பயங்கர ஷாக்கா இருந்தது." பாஸ் எல்லாத்தையும் வந்து மனசு விட்டு பேசும்போது, நம்ம ஹீரோயினும் வந்து அவ எதுக்காக 40 வயசு ஆன்டி அப்படின்னு போய் சொன்னா? எதுக்காக மறைச்சான்றது வந்து சொல்லிட்டு இருக்கா. "உங்களுக்கு தான் கண்ணு தெரிஞ்சதுல்ல. அப்புறம் எதுக்காக என்ன இந்த மாதிரி பழி போட்டு எனிமிக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி வெளிய அனுப்புனீங்க?" அப்படின்னு அழுதுகிட்டே பாவமா கேட்கிறா. இதுல வந்து புரிஞ்சுகிட்டு அவரும் அழுதுகிட்டே சொல்றாரு, "என்ன மன்னிச்சுரு. நான் உன்ன என்னைக்குமே வந்து தப்பா நெனச்சதே கிடையாது. என்ன கொல்ல போன எனக்கு ஆக்சிடென்ட் பண்ணி என்ன கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணவங்க என் பக்கத்துல தான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க கிட்ட மாட்டி உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் உன்ன வந்து இந்த மாதிரி பண்ணி நான் வெளிய அனுப்புனேன்." அப்படின்னு சொல்லி மன்னிச்சிடுன்னு மன்னிப்பு கேட்கிறாரு. ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோ பண்ணது தெளிவா புரிய வருது. சரி ஓகே என்னோட சேஃப்டிக்காக தான் என்ன வந்துட்டு இந்த மாரி ஹர்ட் பண்ணி வெளிய அனுப்பியிருக்காருன்னு சொல்லிட்டு அவளும் அழுதுகிட்டே ஹீரோ கைய கடிக்க, நம்ம ஹீரோவும் அவ விளையாட்டுக்கு பண்றா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுகிட்டு அவ கன்னத்துல எல்லாம் தொடச்சு விடுறாரு. கையில வந்து கண்ணீர் இருக்கும்ல, அத வந்து தொடச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின பார்த்து, இனிமே நான் வந்து பொய்யே சொல்ல மாட்டேன்." அப்படின்னு சொல்றாரு. "ஆனா நீ வந்து என்கிட்ட எவ்ளோ பொய் சொன்ன. எவ்ளோ பெரிய இடுப்பு இருக்கு, எவ்ளோ பெரிய குண்டா நான் இருப்பேன். அசிங்கமான முகம் எனக்கு இருக்கு. இந்த மாதிரிலாம் எவ்ளோ பொய் நீ சொன்ன தெரியுமா? அதெல்லாம் தெரியாமலே நீ சொன்னது எல்லாம் உண்மைன்னு சொல்லி நானும் நம்பிட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்லும்போது அவங்க சிரிச்சுட்டு, "சரி, சரி. இனிமே அப்படி சொல்ல மாட்டேன், பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சமாதானமாயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மாரி சிணுங்கிக்கிட்டே வெட்கப்படுற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ டக்குன்னு புடிச்சு கிஸ் பண்ணி விட்டுர்றாரு. அதுக்கப்புறம் கிஸ் பண்ணதுக்கப்புறம், "நாளைக்கு உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்" அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. "உன்ன அந்த இடத்துக்கு நான் வந்து கூட்டிட்டு போறேன். அது வந்து கண்டிப்பா உனக்கு ரொம்ப புடிக்கும்" அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு. ஹீரோயினும் "சரி பார்க்கலாம்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெட்கப்பட்டுட்டு போயிடுறா. என்னன்னு பார்த்தா ஹீரோ வந்து ஹீரோயின் ஒரு ஆசிரமத்துல வந்து வளர்ந்திருப்பாள்ல, அந்த ஆசிரமத்துக்கு தான் வந்து கூட்டிட்டு போறாங்க. அது வந்து பூட்டி இருக்கு. என்னன்னு பார்த்தா, இப்ப யாருமே அந்த இடத்துல கிடையாது. ஹீரோயினுக்கு வந்து அங்க பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவ குடுகுடுன்னு ஓடி போய் கேட் மேல ஏறுறா. அவ ஏறுறத பார்த்ததுமே நம்ம ஹீரோவும் வந்து சரி 2 பேரும் ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட் மேல ஏறிடுறாங்க. பூட்டி இருக்கிற கேட்ட திறந்து உள்ள போறது வரைக்கும் கூட அவளால வந்துட்டு வெயிட் பண்ண முடியல. அதுக்குள்ள ஏறி உள்ள போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் என்னன்னு பார்த்துட்டு இருக்கும்போது, என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து முன்னாடி இந்த ஃபிளாஷ்பேக் வந்து ஞாபகம் வருது. சின்ன வயசுல அவ அந்த இடத்துல அவ ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருந்தது எல்லாத்த பத்தியும் யோசிக்கிறா. நான் இவ்ளோ காசு எதுக்காக சேர்த்து வைக்கணும்னு நெனச்சேன்னா, என் கூட இருந்தாங்கல்ல, என்னோட அண்ணன், தங்கச்சின்னு என் கூட விளையாடிட்டு இருந்தவங்க. அவங்க எல்லாருமே வந்து அடாப்ட் ஆயிட்டு வேற வேற ஊருக்கு போயிட்டாங்க. அவங்கள எல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. அதனால தான் இந்த காசெல்லாம் நான் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவங்க எல்லாரும் அடாப்ட் ஆகி வேற வேற ஊருக்கு போறதுக்கு எனக்கு நெறைய பணம் தேவைப்பட்டுச்சு. அந்த பணத்த சேர்த்தா தானே என்னால அவங்கள போய் பார்க்க முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லா வேலையும் வந்துட்டு நான் செய்ய ஆரம்பிச்சேன். அவளோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்பதான் ஹீரோக்கு புரியுது. இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்கா? அவருக்கு வந்து கண்டிப்பா இந்த கனவு, ஆசை எல்லாமே நிறைவேறும். நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு ஹீரோ வந்து ஆறுதல் சொல்றாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் சாரி கேட்கிற விதமா ஒரு புக் எடுத்துட்டு வந்து குடுப்பா. என்னதான் இந்த அளவு நான் 40 வயசு ஆன்டின்னு உங்ககிட்ட பொய் சொல்லிட்டு வேலைக்கு வந்திருக்க கூடாதுல்ல. அந்த டைம்ல வந்து இந்த இடத்துல வேலைக்கு சேர்றதுக்கும் 40 வயசு ஆன்டிய தான் வந்து எதிர்பார்த்தாங்க. அதனால தான் நானும் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துரக்கூடாதுன்னு பொய் சொல்லி வேலைக்கு சேர்ந்தேன். நீங்க என்ன வேலைய விட்டு தூக்கிடக்கூடாதுன்றதுக்காக, நீங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணணும் அப்டின்றதுக்காக தான் இந்த மாதிரியான பொய்யெல்லாம் சொன்னேன். அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன் அப்டின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு குடுக்குறேன் அப்டின்னு சொல்லிட்டு சாரி கேட்கிற விதமா அத குடுக்குறா.
அந்த புக்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து நெறைய வந்து ட்ராயிங் பண்ணி வச்சிருக்கிறா. அதெல்லாம் காமிக்கும்போது ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ உடனே ஆல்ரெடி எனக்கு கண்ணு தெரியாம போனதுல உன்ன வந்து பார்க்கறதுக்கு டைம் இல்லாம ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேல என்னால வேஸ்ட் பண்ண முடியாது. நான் உன்ன பார்க்கணும் அப்டின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ரொமான்டிக்கா பேசிட்டே வந்துட்டு 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு நைட் ஒண்ணா ஸ்டே பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரே ரூம்ல இருக்காங்க. ஹீரோக்கு வந்து ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு. ஹீரோயினும் நீங்க எந்திரிச்சு போய் பேசுங்க அப்டின்னு சொல்லவும், அவரு போய் ஃபோன் அட்டெண்ட் பண்றாரு. அந்த கெட்டவன் இருக்கான்ல, அவன வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அவன் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு வந்து நெறைய தொல்ல குடுத்துருக்கான்ல. அதனால அதுக்கு எதுக்குமே எவிடன்ஸ் இல்லாம இருந்துச்சு. அந்த கார் ஆக்சிடென்ட் விஷயத்த பத்தி எதுவுமே சொல்லாம அவன் இருந்திருக்கிறான். அவன் வந்து அந்த கார் ஆக்சிடென்ட் விஷயத்த பத்தி மட்டும் எதுவுமே சொல்ல மாட்றான்னு அவங்க சொல்லும்போது, நம்ம ஹீரோ வந்து நான் நேர்ல வந்து பேசுறேன் அப்டின்ற மாதிரி சொல்லிட்டு, ஹீரோ வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த கெட்டவன் கிட்ட வந்து அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பார்த்து பேச போகும்போது, அப்ப அந்த கெட்டவன் கிட்ட நம்ம ஹீரோ கேட்கிறாரு. "அந்த ஆக்சிடென்ட்‌டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா?" அப்டின்னு சொல்லி ஸ்ட்ரெய்ட்டா கேட்கிறாரு. அவன் வந்து சொல்றான். "நான் உன்னோட சொத்துக்காக ஆசைப்பட்டு தான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனா உன்ன கொலை பண்ற அளவுக்குலாம் நான் ஒண்ணும் பண்ணல. நான் வந்து சொத்துக்கு ஆசைப்பட்டேன் தான். ஆனா உன்ன வந்து கொல்லணும்ன்ட்டு நான் நினைக்கல. உனக்கு ஒரு க்ளூ குடுக்குறேன். நீயே கண்டுபிடிச்சுக்கோ. நீ என்ன நினைக்கிறதால, சந்தேகப்படுறதால நான் கிடையாது. உன் கூடவே இருக்கிற ஒருத்தர் தான் வந்துட்டு உன்ன இந்த மாரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ளூ குடுக்குறாரு. அது யாருன்னு நீயே கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்துட்டு க்ளூ குடுக்குறான். நம்ம ஹீரோக்கு அது யாரு அப்படின்னே தெரியல. ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. இவன் இப்படி சொன்னதுல இருந்து ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த க்ளூவ வச்சு ஹீரோவும் நெறைய யோசிச்சுட்டே இருக்காரு. ஹீரோவோட பக்கத்து வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து வாட்ச உத்து உத்து பார்த்துட்டு இருப்பார்ல. அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து இவன் என்னத்த பார்க்குறான் இந்த மாதிரி அப்படின்னு பார்க்குறா. அந்த வந்திருந்தவன் ஹீரோவ பார்த்த உடனே ஒரு மாரி பயந்து எந்திரிச்சுட்டான். இந்த மாரி பாஸ தான் நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு வந்துட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் சரி நான் அப்புறம் வந்து பார்க்குறேன். இந்த ஃபைல மட்டும் குடுத்துரு நான் கிளம்புறேன்னு போம்போது, ஹீரோயினுக்கு வந்து ஒரு சந்தேகம். அந்த நபர எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. எனக்கு அப்படி ஏன் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோவ பார்த்து பேசுறதுக்காக போறா. ஹீரோவ பார்த்து, "நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு?" அவ கேட்கிறா. உடனே அவரு வந்து, "நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன்ல, அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் பண்ணவன் வந்து என் கூடவே தான் இருக்கான்." அப்படின்னு அவன் சொல்றான். க்ளூ குடுத்துருக்கான். அத பத்தி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிக்கிறாரு. அதுக்கு வந்து அவருக்கு ஆறுதலா ஹீரோயின் வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாரி ஆறுதல் சொல்றா. அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் ஒர்க்குக்கு போயிட்டாரு. ஹீரோயின் வந்து கார்ல வெளிய போயிட்டு இருப்பா. அப்ப திரும்ப திரும்ப அந்த கெட்டவன வந்து அவ பார்த்து அத பத்தியே யோசிச்சுட்டே இருப்பா. அந்த நபர் வந்து என்னன்னு ஞாபகம் வருது அவளுக்கு. என்னன்னா, ஹீரோவோட சொந்த அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த வாட்ச் வந்து வந்திருக்கும். அந்த வாட்ச்ல இருக்க நம்பர் வந்துட்டு, அந்த நபர் வந்து ஒரு மாதிரி மொறச்சு மொறச்சு பார்த்திருந்தது பத்தி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஹீரோக்கு ஃபோன் பண்ணி, ஆனா ஹீரோவோட ஃபோன வந்து அந்த கெட்டவன் வந்து அட்டெண்ட் பண்ணி பேசுறான். "என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "எதனா சொல்லணுமா?" அப்படின்னு வந்துட்டு அவன் கேட்கும்போது, ஹீரோயின் வந்து, "இப்ப எதுவும் பேச வேணாம். ஃபோன கட் பண்ணிருவா." அன்னைக்கு நைட்டே ஹீரோ கிட்ட ஹீரோயின் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. அவளுக்கு வந்த டவுட்ட பத்தியும், அவ தெரிஞ்சுக்கிட்டத பத்தியும், அந்த வாட்ச்ல இருக்க டேட்ட பத்திலாம் பேசுறா. அப்போ ஹீரோக்கு வந்து இதுக்கு முன்னாடி அவன் மேல எந்த ஒரு சந்தேகமுமே வந்ததில்ல. அவன் கூடவே இருக்கனால. ஆனா, இப்போ ஹீரோயின் சொன்னதுக்கப்புறம், ஹீரோவும் அத பத்தி யோசிக்கிறான். இது என்னவா இருக்கும்? சரி ஓகே. என்னவா இருந்தாலும் பரவால்ல பாத்துக்கலாம். ஹீரோயின் சொல்றதும் கரெக்ட் தான். இவன மட்டும் நம்ம ஏன் இவ்ளோ நாள் சந்தேகப்படவே இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவன் மேல வந்துட்டு ஒரு டவுட் வந்திருக்கு. அவங்க வந்து அத பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவன் பல வருஷமா இவரோடயே இருக்கனால, இவரோட பிளட் டெஸ்ட்டையும் அந்த டவுட் இருக்குல்ல, அவனோட பிளட் டெஸ்ட்டையும் எடுத்துட்டு 2 பேர் தான் வந்து இவங்க சாம்பிள் எடுத்துட்டு போறாங்க டெஸ்ட் பண்றதுக்காக. அதுல பார்க்கும்போது தான் ஒரு புதிய விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, பாஸோட க்ளோஸா இருந்தான்ல, இப்போ ஒருத்தன் மேல சந்தேகப்படுறாங்களே, அவனும் ஹீரோவோட அப்பாவுக்கு பொறந்த மகன் தான்றது தெரியுது. இந்த விஷயம் ஹீரோவுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஆனா, அவன் ஏன் வந்து இவங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் பண்றான்? ஏன் இந்த மாதிரி தொந்தரவு பண்றான்? இந்த மாதிரிலாம் எதுக்காக கொலை பண்றான்? கொலை பண்ண ட்ரை பண்ணான்? இதெல்லாம் வந்து ப்ரூஃபோட கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் ஹீரோவும், ஹீரோயினும் ஒரு பிளான் போடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து மறுநாள் ஆஃபீஸ்க்கு ஒர்க் பண்ணறதுக்கு போம்போது, மறுபடியும் கண்ணுல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி கண்ணு மங்கலா இருக்க மாரியே அவருக்கு தெரியுது. என்னால ஒர்க் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. இவ்ளோ பெரிய அமௌண்ட்லாம் நான் இதுல போட்டு வச்சிருக்கேனே! இதெல்லாம் சேஃபா பார்த்துக்கணும். அப்படின்றது தான் வந்துட்டு அந்த சந்தேகப்படுறாங்கல்ல, அந்த நபர்கிட்டயே ஒப்படைக்கிறாரு. இத நீ தான் வந்து பார்த்துக்கணும். ஒரு சிப்பையும் வந்து அவனோட கையிலேயே குடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்காகன்னா, அவன் ஒரு வேள தப்பு பண்ணான்னா, அவன கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக. அவன் வந்து என்ன சொல்றான்னா, "பாஸ் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்ன நம்பி நீங்க இத குடுத்துருக்கீங்க. இது எல்லாத்தையும் நான் வந்து பத்திரமா பார்த்துப்பேன்." அப்படின்னு வந்து நம்பிக்கை குடுக்குற மாதிரி பேசுறான். ஆனா நம்ம ஹீரோ வந்து அத தெரிஞ்சு தான் குடுக்குறாரு. அவன் என்ன பண்றான்னு பார்க்கறதுக்காக. அன்னைக்கு நைட்டே என்ன பண்றான்னா, அது மொத்தத்தையும் சுருட்டிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டு அவன் வந்து நெனச்சு பிளான் போட்டுருக்கான் போல இருக்கு. என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ் ரூமுக்கு அவனே தனியா போயிட்டு, யாரும் இல்லாத டைமா பார்த்து ஹீரோவோட சிஸ்டம்ல அந்த சிப் இருக்குல்ல, அந்த சிப்ப பாஸோட சிஸ்டம்ல போட்டு, அதுல இருக்க மொத்த அமௌண்ட்டையும்
அவனுக்கே வர மாதிரி வந்துட்டு பண்றதுக்கு முயற்சி பண்றான். அந்த லூ ஃபேமிலி வந்து இது எனக்கே குடுக்க வேண்டியது தான். இது என்னோடது தான். அவன் அந்த வேலைய பார்த்துட்டு இருக்கும்போதே, திடீர்னு ஹீரோவோட தம்பி, தங்கச்சின்னு எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. அங்க ஒரு அலார்மும் அடிக்குது. ஹீரோவோட தம்பி எல்லாரும், "நீ எப்படி இத பண்ணுவ?" அப்படின்னு நான் நெனச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வேலைய பண்ண கெட்டவன பார்த்து கேட்கறாங்க. உடனே அவன் என்ன பண்றான், "ஓ! இதெல்லாம் நீங்க வந்து என்ன கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்க செட் பண்ண ட்ராப்பா? இது வந்துட்டு நான் அப்பவே நெனச்சேன். இதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்றான். அப்ப ஹீரோவோட தங்கச்சியும், "டேய்! உன்ன நாங்க ஃப்ரெண்ட் மாதிரிலாம் பார்க்கலையே! என் ஃபேமிலி மெம்பர் மாரி தான பார்த்தோம். நீ ஏன் இப்படி பண்ண? எதுக்காக இந்த மாதிரி நீ வந்துட்டு மொத்த அமௌண்ட்டயும் எடுக்கிறதுக்கு இந்த மாரி ட்ரை பண்ணி, இந்த மாதிரி கெட்ட வேலையெல்லாம் இவ்ளோ நாள் ஃபேமிலில நீ தான் பண்ணியா?" அப்படின்னு சொல்லி ஹீரோவோட தங்கச்சி வந்து அவன பார்த்து கேட்கும்போது, அவன் என்ன சொல்றான்னா, "அதான் கண்டுபிடிச்சுட்டீங்களே! போலீஸ் வந்துட்டாங்களா? அரெஸ்ட் பண்ணிட்டு போட்டும். இதுக்கு மேல என்னத்த பேசி?" அப்படின்னு வந்து சொல்றான். போலீஸ் கூப்பிட்ட உடனே அவனும் என்ன பண்றான், போலீஸ் கூட கிளம்பி போறான். ஆனா ஹீரோ வந்து இவன பேசணும். என்கிட்ட வந்து இவன் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் அவன் எல்லாத்தையும் பேசிட்டு போட்டும் அப்படின்ட்டு வந்து டைம் குடுக்குறாரு. ஹீரோ சொல்லும்போது அவன் என்ன பண்றான்னா, சொல்ல ஆரம்பிக்கிறான். "என்ன தெரிஞ்சுக்கணும் உனக்கு? உன் உடம்புல ஓடுற அதே கேவலமான ரத்தம் தான் என்னோட உடம்புலயும் ஓடுது. இந்த உண்மைய தான் நீ தெரிஞ்சுக்க நினைக்கிறியா? நானும் சொல்றேன். நல்லா கேட்டுக்கோ" அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றான். நம்ம ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, அவரு வந்து வேற ஒரு தொடர்பு வந்து வச்சிருக்காரு போல இருக்கு பாஸ்ட்ல. அவங்க மூலியமா பிறந்த பையன் தான் வந்துட்டு அந்த நம்ம கெட்டவன் சொல்றோம்ல அவன். அவன் தான் ஹீரோ கூடவே இருந்து இந்த மாரி ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆகுறதெல்லாம் செட் பண்ணியிருக்கான். ஆனா ஹீரோவோட அப்பா என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அவங்களோட மெயின் ஃபேமிலிய தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பாராக்காண்டி, நம்ம ஹீரோவோட தம்பி, தங்கச்சி அப்படின்னு இவங்க ஃபேமிலிக்கு மட்டும் தான் சொத்து எல்லாமே குடுத்துருப்பாங்க. ஆனா, அவங்க அப்பாக்கு வேற ஒரு உறவு மூலியமா பொறந்த அந்த பையனையும், அவங்களோட அம்மாவையும் எவ்ளோ வந்து கதறி கெஞ்சி கேட்டாலும், அவங்கள வந்து அவரு அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல. இவனும் உங்களுக்கு பொறந்த மகன் தானே, இவனுக்கும் சொத்து குடுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவோட அப்பா வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல. என்னோட ஃபேமிலி இதுதான். என்னோட ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. இப்போலாம் உங்களலாம் இதுக்குள்ள கூட்டிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள வந்து வெளிய அனுப்பி விட்டுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா அவங்களோட அம்மாவும் இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படியாவது இந்த ஃபேமிலி உள்ள நுழையணுன்றதுக்காகவே அவன் அசிஸ்டன்ட்டா வந்து ஜாயின் பண்ணியிருப்பான் வேலை பார்க்குறதுக்கு. ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி க்ளோஸ் ஆகியிருப்பான். ஆனா இவங்க 3 பேரும் உள்ள ஜாலியா இருக்கிறத பார்க்கும்போது, இவனுக்கு எப்பவுமே வந்து ஒரு சோகமா ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன் மனசுல வந்து ஓடிட்டே இருக்கும். ஏன்னா, இவன் கேட்டுட்டு வெளியில தான் நின்னுட்டு இருப்பான். அவங்க பேசுறது. ஒரு ஃபேமிலி மெம்பரா இல்லாத மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாம ஹீரோக்கே எல்லாமே கிடைக்கும். அவன் கூட பொறந்த மத்த தம்பி, தங்கச்சிங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்போது, இவனும் அதே ரத்தத்துல பொறந்திருந்தாலும், இவனுக்கு எதுவுமே கிடைக்கலையேன்றனால அவனுக்கு கொஞ்சம் பொறாமையும் இருந்திருக்கு. இது எல்லாமே பெரிய பையன்னு சொல்லிட்டு, அவனுக்கே தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்துட்டு அவன் ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணும்போது, அப்பதான் ஹீரோக்கே வந்து எல்லாம் புரிய வருது. அப்பா பண்ண தப்பு தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஆனா கார் ஆக்சிடென்ட்ல வந்து அந்த டிரைவர் என்னடா பாவம் பண்ணாரு? அவர ஏன்டா கொன்ன? உனக்கு எதனா வேணும்னா என்கிட்ட நீ ஸ்ட்ரெய்ட்டா வந்து கேட்டுருக்கலாம்ல. நான் உனக்கு ஏதாவது பண்ணியிருப்பேன். ஆனா அந்த கார் டிரைவர் இறந்து போனாரு. என் கண்ணும் கெட்டு போச்சு. இதுக்கான தண்டனைய நீ வந்து அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த கார் டிரைவரோட ஃபேமிலி எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டே இருக்காரு. போலீஸ் அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் ஹீரோவோட அப்பா பண்ணதும் ரொம்ப பெரிய தப்பு தான். அதனால பாதிக்கப்பட்டவன் தான் அந்த கெட்டவனா கெட்ட வேலைகள் பண்ணிட்டு இருந்தவன். அதனால தான் ஹீரோ வந்து அவங்க அப்பா மேலயும் ரொம்ப கோவமா இருக்காரு. அதுக்கு பிறகு நம்ம ஹீரோ அவரோட ஸ்டெப் ஃபாதர போய் மீட் பண்றாரு. இதுக்கு முன்னாடி இவரால தான் இந்த எல்லா பிரச்சனையும் வந்திருக்குமோன்னு சொல்லி, அவர் மேல தான் வந்துட்டு ஹீரோ மொத்த சந்தேகத்தையும் வச்சிருந்தாரு. ஆனா, ஹீரோ அப்படிலாம் சந்தேகப்படும்போது கூட அவரு வந்து எதுவுமே வந்து ஹீரோக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியே சொல்லல. அதனால ஹீரோ போய் கேட்கறான். "நீங்க வந்து இப்படிலாம் நான் உங்கள சந்தேகப்படும்போது, நீங்க எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி எடுத்து சொல்லியிருக்கலாம்ல. நான் வந்து புரிஞ்சிருப்பேன்." அப்படின்னு சொல்லும்போது, அவர் சொல்றாரு, "நான் வந்து உனக்கு என்னப்பா எக்ஸ்ப்ளைன் பண்றது? உங்க அப்பாக்கு ஆல்ரெடி வந்து வேற ஒரு பக்கம் நெறைய அஃபேர்லாம் இருந்துச்சு. அந்த அஃபேர்ல பொறந்த பையன பத்தியும் எனக்கு தெரியும். அதெல்லாம் போய் எதுக்கு உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தா? அப்படின்ட்டு தான் நான் வந்து இது எதுவுமே உன்கிட்ட சொல்லல." அப்படின்ற மாதிரி அவரு ஒரு பக்கம் ஒரு கதைய சொல்றாரு. "நீங்க தான் இவ்ளோ நாள் இதெல்லாம் எனக்கு நடந்ததுக்கு காரணம் அப்படின்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா உண்மையாவே எங்க அப்பா தான் இந்த ஃபேமிலிக்கும் துரோகம் பண்ணி, அவனுக்கும் துரோகம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்துட்டு நான் தெரியாம உங்கள தான் தப்பா நெனச்சுட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஹீரோ. ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ஸ்டெப் ஃபாதர் கிட்ட வந்து சாரின்னு சொல்லும்போது, அவரு சொல்றாரு, "விடுப்பா, ஃபேமிலிக்குள்ள எதுக்கு நீ சாரிலாம் கேட்குற? இதெல்லாம் நம்ம அப்படியே மறந்துருவோம்." அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவோட அம்மாவும், "சரி நம்ம பையன் வந்து புரிஞ்சுக்கிட்டானே, அதுவே போதும்." அப்படின்னு அவங்களும் நெனச்சுட்டு நிம்மதி அடையறாங்க. அதுக்கப்புறம் இங்க எல்லாரும் பேசிட்டு, நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகும்போது, நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க, "இப்பதான் மனசு ரொம்ப திருப்தியா இருக்கு. இப்ப நீங்க ரொம்ப ஓப்பனா எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் பேசுறீங்க." அப்படின்ற மாதிரி ஹீரோவும், ஹீரோயினும் ரொம்ப ரிலாக்ஸா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து ஹீரோயின் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ஹேப்பியா இருந்துர்றாங்க.
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து இன்னொரு கிஃப்ட் இருக்கு உனக்கு. நான் உன்ன வந்து அடுத்த நாளே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே ஆசிரமத்துக்கு வந்து கூட்டிட்டு போறாரு. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம ஹீரோ வந்து இத வாங்கியிருக்காங்க போல இருக்கு இந்த இடத்த. ஹீரோ விசாரிக்கும்போது அந்த இடம் வந்து காலியா இருந்திருக்கும் போல இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயினும் உள்ள போய் பார்க்குறாங்க. நெறைய குட்டி பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினால இத நம்பவே முடியல. இந்த இடத்த திரும்பவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களா? இந்த இடத்துல திரும்ப வந்து நெறைய பேர் வராங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல இருக்கும்போது, அவங்க அண்ணன், தங்கச்சி அப்படின்னு எல்லாரும் நெனச்சுட்டு இருப்பாங்கல்ல. அவங்க எல்லாருமே அங்க வந்து வந்திருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறா. நீங்க எல்லாருமே அப்ராட்ல வந்து அடாப்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்கல்ல. அதனால அவங்கள எல்லாரையும் பார்க்கவே முடியாது அப்படின்னு வந்து ஹீரோயின் நெனச்சுட்டு இருப்பா. உங்க எல்லாரையும் இந்த இடத்துல நான் பார்ப்பேன்னு நெனச்சே பார்க்கலன்னு எல்லாரையுமே கட்டுப்பிடிச்சுட்டு பேசுறாங்க. இவர் தான் எங்கள வந்து இந்த இடத்துக்கு வர வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவ வந்து காட்டுறாங்க. அப்போ ஹீரோயின் ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு உடனே ஓடி போயிட்டு ஹீரோவ கட்டிப்பிடிச்சுக்கிறா. "நீங்க எனக்கே தெரியாம எனக்காக இவ்ளோ பண்ணியிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலேயே இவங்களும் சின்ன குழந்தைங்களா மாறி, அங்க நெறைய குழந்தைங்களோட விளையாடிட்டு இருந்தாங்கல்ல, அதே மாதிரி இவங்களும் ரொம்ப ஜாலியா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமா, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின கூட்டிட்டு போறாரு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்க எல்லாரும் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அங்க இருக்க எல்லார் முன்னாடியும் ஹீரோயினுக்கு ஹீரோ வந்து ப்ரொப்போஸ் பண்றாரு. அதுதான் இந்த இடத்திலேயே ரொம்ப ஹைலைட்டான விஷயம். ஹீரோயின் கிட்ட ரொம்ப ரொமான்டிக்கா சொல்றாரு, "எனக்கு உன்ன புடிச்சிருக்கு. லைஃப்ல உன்ன நான் நல்லா பார்த்துப்பேன். ஹேப்பியா வச்சு பார்த்துப்பேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃப்ல எல்லாமே எனக்கு கிடைச்சது. நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கா?" அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ப்ரொப்போஸ் பண்ணும்போது, ஹீரோயினும் அத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பபிள்ஸ் விட்டுக்கிட்டு ஜாலியா கை தட்டி, குதிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட தம்பி, தங்கச்சின்னு இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஹீரோயின நெனச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் லவ்வபுலா ரொம்ப கொஞ்சி கிஸ் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் மாதங்கள் போது என்னன்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட தம்பி, தங்கச்சி, சிப்லிங்ஸ் எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கிறாங்க. ஹவுஸ் கீப்பர் வந்து இவங்கள பார்த்து சிரிச்சுட்டு இருக்காரு. அப்ப எல்லாரும் விளையாடிட்டு இருக்கும்போது, அப்போ உடனே அந்த குட்டி பையன் இருந்தான்ல அவன காட்டுறாங்க. அவன் அப்ப கூட அந்த வாட்டர் கன்ன வச்சு விளையாடிட்டு இருக்கான் அத விடாம. இப்பவும் அதே தான் புடிச்சு விளையாடிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் கூட நல்லாவே அவன் வந்து சேர்ந்து நல்லா ஜெல் ஆயிட்டான். அதுக்கப்புறம் வந்து அவரோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவையும், ஹீரோயினையும் கூப்பிடுறாங்க. அப்போ ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அவ இப்ப வந்து நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்க போல இருக்கு. அவங்க எல்லாரும் வந்து "பாத்து, பாத்து, பாத்து பொறுமையா வாங்க" அப்படின்னு கூப்பிடுறாங்க. தம்பி, தங்கச்சி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சிப்லிங்ஸ் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்குறாங்க. அந்த ஃபேமிலி ஃபோட்டோல அவங்க வளர்க்குற டாகும், அப்புறம் ஹவுஸ் கீப்பர் எல்லாருமே இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின ரொம்ப ஹேப்பியா பாத்துக்கிறாரு. இப்படி ஒரு ஹேப்பி எண்டிங் தான் வந்துட்டு இந்த மூவிய முடிக்கிறாங்க. இந்த மூவி எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு சூப்பரான மூவி அப்டேட்ல நான் உங்கள பாக்குறேன். பை பை.